ذكرى سيذكر من. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட இறை செய்தியான திருக்குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் மட்டுமே இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக எடுத்துக்கொண்டு பல்வேறு மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு மாநில தலைமையாக, அதன் கீழ் 40க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகங்களாக, அதன் கீழ் 800க்கும் மேற்பட்ட கிளை நிர்வாகங்களாக, அதன் கீழ் 400க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களோடு இந்த மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் நாம் செய்து வருகின்றோம். இந்த மார்க்க பணிகளோடு ஆதரவற்ற முதியோர்களுக்கான அர்-ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம், ஆதரவற்ற சிறுவர் சிறுமியருக்கான இல்லங்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோருக்கான அழைப்பு மையங்கள் போன்ற சேவை நிறுவனங்களையும் நடத்தி வருகின்றோம். இவ்வளவு பணிகளுக்கு மத்தியிலே அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், ஜிஹாதில் மிக மகத்துவம் மிக்கது, மிக சிறந்தது அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நீதியை, உண்மையை எடுத்துச் சொல்வது என்று அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்மொழிக்கு ஏற்றவாறு இந்த சமுதாயம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ, இந்த சமுதாயத்தின் குரல்களை எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறதோ, அங்கே அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஜனநாயக வழியிலே களமிறங்கக்கூடிய ஒரு பணியையும் இந்த ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தின் இந்தியாவில், தமிழகத்தில் முஸ்லிம்களின் ஜீவாதார கோரிக்கையாக இருக்கின்ற இட ஒதுக்கீடு, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடு பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வருவதை கண்டித்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்ட களங்களை சந்தித்த இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த திமுக ஆட்சியிலே 3.5% இடஒதுக்கீட்டை பெற்றது. ஆனால் பெற்ற இடஒதுக்கீடு போதாது என்று இதை அதிகப்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற கோரிக்கை போராட்டம் ஒரு பக்கம் இருக்கிற பொழுது, அந்த வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டில் கல்விக்கு சரியாக 3.5% முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதா, வேலை வாய்ப்பில் வழங்கப்படுகிறதா என்பதை இந்த இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி போராடிய இந்த ஜமாத் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கண்காணித்தும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வரிசையில்தான் தமிழக அரசாங்கம் நியமிக்க வேண்டிய மருத்துவர் தேர்வாணையத்தில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகத்தை உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும், இந்த துரோகம் சரி செய்யப்பட வேண்டும், இந்த துரோகத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இனி ஒரு காலத்திலும் இஸ்லாமிய சமுதாயத்தை ஏற்றி பிழைக்கக்கூடிய எண்ணம் தமிழக அரசிற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிரடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த ஜமாத் ஒரு முற்றுகை போரை அறிவித்தது. கிளர்ச்சியுடன் எழுச்சியுடன் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களோடு கடந்த வாரம் மருத்துவர் தேர்வாணையத்தை முற்றுகையும் இட்டோம். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட இந்த பாதிப்பை தட்டி கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்திலும் அற போராட்டத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்ற, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியல்வாதிகளுக்கு விலை போகாத ஒரு அமைப்பாக இருக்கின்ற இந்த ஜமாத் செய்த இந்த போராட்டத்தை
ஓரிடத்திலே பார்த்தவர்கள் நாமும் இந்த போராட்டத்தை செய்யலாமே என்று களம் காணக்கூடிய சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்னொரு பக்கம் முஸ்லிம் சமுதாயத்தை உயர்த்தப் போகின்றோம், முன்னேற்றப்படுத்தப் போகின்றோம் என்ற ஒரு கலகத்தை வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பச்சை துரோகம் செய்தவர்களுக்கு கொடிபிடிக்கக்கூடியவர்களாக, வால் பிடிக்கக்கூடியவர்களாக, எந்த அளவிற்கு என்றால் நமக்கு இழைக்கப்பட்ட இந்த துரோகத்திற்கு நாம் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கின்றோமே, சரி நம்மால் தான் இந்த போராட்டத்தில் இறங்க திராணி இல்லை, தகுதி இல்லை, யோக்கியது இல்லை, தௌஹீத் ஜமாத்தாவது இறங்கி இருக்கிறதே என்று ஒரு ஓரத்தில் கைகட்டி வேடிக்கை பார்த்திருந்தாலாவது பிரச்சனை இல்லை. ஆனால் பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தங்களுடைய பச்சிளம் குழந்தைகளோடு வேலையை விட்டுவிட்டு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அலுவலர்களையும் விட்டுவிட்டு, தங்களுடைய குழந்தைகளை வேகாத வெயில்ல கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த போராட்ட களத்தை சந்தித்திருக்கிற பொழுது இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் முகமாக, இந்த தமிழக அரசாங்கம் செய்திருக்கிற துரோகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் முகமாக, அவர்களுக்கு முட்டு கொடுத்து நம் சமுதாயத்தினுடைய கால்களை உடைக்கும் முகமாக சொல்கிறார்கள், இவர்கள் செய்த போலியான போராட்டம், மலிவான விளம்பரத்தை தேடி செய்திருக்கிறார்கள், இவர்கள் ஒரு தருதலை அமைப்பு, இந்த அமைப்பினுடைய தலைவர்களுடைய தாந்தோண்டித்தனமான பேச்சில் ஏமாந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு தனிநபர் தாக்குதலையும், ஒரு தனிநபர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு சமுதாயத்தின் போராட்ட வீரியத்தை எல்லாம் சீர்குலைத்து நம்முடைய முகத்திலே கரியை பூசுகின்ற ஒரு பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் என்றைக்கு அவர்கள் ஈடுபட்டு விட்டார்களோ, இப்படிப்பட்ட துரோகிகளை, இந்த படுபாவிகளை இந்த சமுதாயத்திற்கு தோலுரித்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தில் இவர்கள் நம்மை தள்ளி இருக்கிறார்கள். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற தாவா பணிகளையும் சமுதாய பணிகளையும் செய்வதற்கே நேரம் பத்தல என்று சொல்லக்கூடிய, போடப்பட்டிருக்கிற நிர்வாகிகள் பத்தல என்று சொல்லக்கூடிய, இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம் தங்களுடைய அலுவல்கள் போதவில்லை, அதிகமான வேலைப்பளு இருக்கின்றது என்று ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற இவ்வளவு காரியங்களுக்கு மத்தியில ஒரு தனி நபரையோ ஒரு அமைப்பையோ விமர்சிப்பதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்குவதற்கு ஒரு காலத்திலையும் இடம் கொடுக்காது இந்த ஜமாத். என்றைக்காவது இந்த ஜமாத்தை சீண்டி பார்த்தால், யாராவது இந்த ஜமாத்தை அவதூறு சொல்லி இந்த ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை விமர்சனம் செய்ய முற்பட்டு விட்டால் அதற்காக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இறங்கி அந்த நிர்பந்தத்திற்கு ஆளாகிதான் நாங்கள் பதிலடி கொடுத்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த வரிசையில தான் இவ்வளவு காலத்திலையும் சமுதாயத்தை அடகு வைத்து சட்டசபைக்குள்ளே போனவர்கள், இந்த சமுதாயத்திற்காக எந்தவித நியாயத்தையும் எடுத்துரைக்க வக்கில்லாதவர்கள், வாய் திறந்து பேச திராணியற்றவர்கள், நாம் செய்த போராட்டத்தை என்றைக்கு உதாசீனப்படுத்தி விட்டார்களோ, இந்த சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வை என்னைக்கு வீழ்ச்சி அடைய செய்ய முயற்சித்து விட்டார்களோ, இவர்களுடைய துரோகத்தையும் இவர்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்ற வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரே காரணத்தினால் இந்த மாமா கட்சியினுடைய சமுதாய துரோகத்தை அடுக்கடுக்காக உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றோம். முதல்ல இவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தை சந்திப்பதற்கு முன்னால் கடந்த காலத்தில் எப்படி உருவானார்கள் என்ற வரலாற்று சுருக்கம் நாம் அறிந்திருக்க வேண்டும். தமிழகத்திலே முஸ்லிம்களை முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கழகத்தை ஆரம்பித்து அந்த கழகத்திற்கு கொடிபிடித்து முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் முகமாக வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி அந்த கூட்டத்தையும் அதை அடுத்து வந்த தஞ்சை திணறட்டும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்து அதில் திரண்ட கூட்டத்தையும் வைத்து அரசியல் பேரம் பேசிய காரணத்தினால் இந்த மக்களை எல்லாம் திரட்டுவதற்காக முழுமூச்சோடு கொள்கை ரீதியான பிரச்சாரம், சமுதாய விழிப்புணர்வு கூட்டங்களில் பங்கெடுத்து இந்த கழகத்தின் ஆணிவேராக இருந்து பாடுபட்ட இந்த அமைப்பாளர் இவரும் இந்த பிஜே என்கின்ற தனி நபரும் அவர் சொல்கின்ற தௌஹீது பிரச்சாரமும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு, அந்த அரசியல் கனவுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் காரணத்தினால் இனிமேல் இந்த இடத்தில் இவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவுக்கு வந்த காரணத்தினால் ஒரு சிட்டிங் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதுல மிக தெல்ல தெளிவாக ஒரு அறிக்கை எழுதப்படுகிறது.
அதுல பிஜே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தானும் அதாவது பி ஜெயினுல் ஆப்தீனும் தௌஹீத் ஜமாத் செயல்பாடும் இந்த ஏகத்துவ பிரச்சாரமும் தான் தமுமுகவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று கருதினால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நான் விலகுகிறேன். இந்த கொள்கையை தலை தூக்கி பிடிக்கிறதுனாலையும் இந்த ஏகத்துவத்தை உயிர் மூச்சா கருதுவதனாலையும் நம்முடைய இந்த எழுச்சி கூட்டத்தினாலும் பிரச்சாரத்தினாலும் தான் உனக்கு முட்டுக்கட்டையா இருக்குன்னு சொன்னா நான் ஒதுங்கிறேன். இந்த கொள்கை உனக்கு முட்டுக்கட்டையா இருந்தா இந்த கொள்கையை சொல்ற நான் ஒதுங்கிறேன்னு ஒதுங்குகிறார்கள். அதற்கு எப்படா அன்ன காலியாவா தின்ன காலியாகும் என்று எதிர்பார்த்து உடனே கையெழுத்து போட்டது இந்த மாமா கட்சியின் ஜால்ரா நாயகன் தான். அடுத்து என்ன? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான் அல்லவா, வமயுஷாகிகி ரசூல் மிம்பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன். யாருக்கு தெளிவான சான்று வந்ததற்கு பிறகு இந்த தூதரை நிராகரித்து விட்டு மூமின்களுடைய பாதை அல்லாத ஏகத்துவ பாதை அல்லாத வேறு வழியில் பின்பற்றி போக ஆரம்பித்து விடுகின்றார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவனை போற போக்கில் அனுப்பி விட்டுருவோம். யாரா தருதலைங்கிறீங்க? ஒன்னத்தான் தருதலையா அனுப்புவோம் அல்லாஹ் சொல்றான். எப்படி தருதலையாக நீங்கள் போவீர்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரனுடைய பொன்மொழிகள், இந்த ஈமான்தாரிகளுடைய ஏகத்துவ பாதை உங்களுக்கு தடைக்கல்லா. நீங்கள் இப்பொழுது எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? தன் மனம் போன போக்கில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போவீர்கள், இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து போவீர்கள், நீங்கள் தான் தருதலைகளாக போவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றானே, அது உண்மைப்படுத்தப்பட்ட வரலாற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் உண்மையாகுது? இவர்கள் போய் அரசியல்ல இறங்குறாங்க. எதுவரைக்கும் அரசியல் இறங்கல? இந்த சமுதாயத்தை போராட்டத்திற்காக களமிறக்கினார்களே, ஒரு கலகத்தை உண்டாக்கி போராட்ட களத்தில் குதித்தார்களே, ஒரு காலத்திலும் அரசியல் என்ற சாக்கடைக்கு போகவே மாட்டோம் என்று சொன்னார்களே, அப்படி அரசியலுக்கு போன முஸ்லிம் கட்சிகள்லாம் வீரியத்தை இழந்து விட்டது என்று சொன்னார்களே, இவர்கள் என்றைக்கு அரசியலுடைய வாசலை திறந்தார்களோ அன்றைக்கே தருதலைகளாகிவிட்டார்கள். எப்படி? கூத்தாடிகளுக்கு போய் பொன்னாட போத்துறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. ஒவ்வொன்னா அடுக்கடுக்க வேகமா சொல்லிக்கிட்டு வரேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன்ல ஓட்டு கிடைக்கணும். ஓட்டு கிடைக்கணும்னா யாரையெல்லாம் நம்பி யார் சொன்னா ஓட்டு போடலாமோ அந்த மாதிரியான பிரமுகர்களை சந்திக்கிறாங்க. அது யாரு? கூத்தாடி விஜய். இவன்கிட்ட போய் சந்திச்ச ஒரு சால்வை போத்தணும்னு சொன்னா அதுல ஒரு 100 ஓட்டு கிடைக்கணுமே. இவன் யாரு? சமுதாயத்தின் முன்மாதிரியா? இவன்கிட்ட ஒரு சால்வை போத்தி விஜய்க்கு சால்வை போத்தி நடிகர் விஜய்க்கு சால்வை போற்றி ஆதரவு கேட்டார். நீங்களும் ஓட்டு போடுங்க. யாரு? சமுதாய விழிப்புணர்வு சிங்கங்களை பாருங்க. இப்படி அடுத்து என்ன பண்ணாங்க? சாய்பாபா. இந்த சமுதாயத்திற்கு எந்த நன்மையாவது இருந்துச்சு இந்த சாய்பாபானால? இந்த சாய்பாபானால இந்த இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இன்னும் பிற மதத்தவர்கள் கூட நம்பி ஏமாந்தார்கள். 1ஆம் நம்பர் கள்ளப்பேர்வழி என்று நினைத்தார்கள். என்னடா இது எல்லாரையும் வாழ வைக்கிறாங்கன்னா இவன் எப்படி செத்தான்? கடவுளுக்கு ஏண்டா டாக்டர் வரணும்? கடவுளை ஏண்டா வெளிநாட்டுக்கு கொண்டு போனாங்க என்று கேலி பேசினார்கள். அப்படிப்பட்ட சாய்பாபாவுக்கு இவர்கள் வருத்தம் தெரிவித்து போஸ்ட் அடிக்கிறாங்க. பல்வேறு சமூக சேவைகள் செய்த இது மோதிரத்தை காட்டி, அதாவது கையை சுத்தி மோதிரம் வைப்பாரு, சமூக சேவைகள் செய்த ஸ்ரீ சத்திய சாய்பாபா அவர்கள் மரணமடைந்த செய்தி அறிந்து வருந்துகிறோம். யாரு? மாமா கட்சி. அவர்களின் மறைவால் வாடும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எங்களது ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு மாமா கட்சி எப்படி ஓட்டு பொறுக்கிறதுக்கு எதையும் செய்வார்கள், மலத்தையும் சாப்பிடுவார்கள். வரிசையா சொல்றேன் பாருங்க. இவர்களுக்கு இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், ஒரு காலத்தில் அதை எதிர்த்து விட்டு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க வேண்டும், இட் இஸ் ட்ரூ என்றெல்லாம் சொல்லி ஒரு பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை தந்தே அவர்கள். அந்த பாசறையிலிருந்து நான் உருவாக்கப்பட்டேன். நான் எப்படிப்பட்ட பாசறையிலிருந்து வந்தேன் தெரியுமா? என்னை உருவாக்கிய பாசறை எப்படிப்பட்டது தெரியுமா? மௌலானா அபுலாலா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து நான் தௌஹீதை உயிர் மூச்சாக பேணுபவன், ஒரு காலத்திலும் சருகி போக மாட்டேன்னு சொல்லிட்டு பேனர் அடிக்கிறாங்க. 2 விரல் அப்படி வச்சுக்கிட்டு பாருங்க அப்படின்னு அடிப்பாங்கல்ல, அந்த போஸ் கொடுத்துக்கிட்டு இனிய தீபாவளி, பக்ரீத் மற்றும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். செலவு மிச்சம்ல. பக்ரீத்துக்கு தனியா, ரம்ஜானுக்கு தனியா அடிக்கிறதுக்கு இனிய தீபாவளி, பக்ரீத், கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள் போடுற அடி ஒரே அடியா போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன? கிறிஸ்துவ மதம் சார்பாக ஒரு தேரோட்டம் நடத்துறாங்களாம் ராமநாதபுரத்துல, தங்கச்சி மடத்துல. தேரோட்டம் நடத்துறதுக்கு இவர் என்ன பண்றாரு? இவருக்கு என்ன வேலை? அந்த மன்றத்தில் அந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வாச்சாரு. அதனால மாமா என்ன பண்றாருன்னு அங்க போயிட்டு கலந்துக்கிறாரு. நானும் சேர்ந்து தேரோட தேரா பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில கூப்பாடு போட்ட கதை இருக்குதே. சமுதாயத்தின் சிங்கங்கள் தௌஹீதின் உயிர் மூச்சை பாருங்க. இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு எப்படின்னு சொன்னா இவர்களுடைய அந்த சந்தி சிரிக்கிற லட்சணம், ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இயேசுவை இறைவனுடைய மகன் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய சமுதாயம், அவர்களிடத்தில் அந்த கொள்கை தவறானது என்று தர்க்க ரீதியாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பணியை இந்த ஜமாத்தினுடைய கொள்கை பிரச்சாரமாக செய்கிறது. குர்ஆன்ல இறைவன் எதை பிரச்சாரம் செய்ய சொன்னானோ, யாரிடத்தில் விவாதம் செய்ய சொன்னானோ அந்த வேலையை நாங்க செய்யும் போது இதே மாமா கட்சியினர் என்ன போஸ்ட் அடித்தார்கள் தெரியுமா? மக்களே, கிறிஸ்துவ அன்பர்களோடு விவாதம் நடத்தி கிறிஸ்துவர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொண்ட இவர்களின் செயலை பார்த்து கிறிஸ்துவ சமுதாயத்தில் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் என்று இந்த நஜ்ஜாசி மன்னர்ட்ட மக்கத்து காபிர்கள் போய் உங்களுக்காக நாங்க இறங்கி வரோம் சொல்லி காபிரோடு காபிரா ஐக்கியமானார்களே, அந்த வேலையை செய்யறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிறிஸ்துவ தேரோட்டத்தில் போய் கலந்து கொண்டு பல்லெடுத்துக் கொண்டு வருகிறார்கள் என்றால் இவங்களுடைய கொள்கை வீரியத்தை பாருங்க. அதுக்கப்புறம் என்ன? யாருக்கெல்லாம் போஸ்ட் அடிச்சா ஓட்டு கிடைக்கும்னு ஆய்வுக்குழு போஸ்ட் அடிச்சிட்டாங்க. அல்டிமேட் அணியினரின் நடத்தும் 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. முதல் பரிசு 2008 ரூபாய், 2வது பரிசு 1501 ரூபாய். இப்படிக்கு தமுமுக பாலச்செட்டி பாத்திரம் யாரு? நம்ம அஜித் குமாருக்கு அல்டிமேட் அணியினர். நீ மட்டும் விஜய்க்கு போய் சால்வ போத்துவியா? நான் அஜித்துக்கு போடுறேன் பாரு. போட்டி போட்டு நீ சக்கர நரகத்துல விடுவியா? நான் ஜெகன்னத் இந்த நரகத்துல விழு போறாண்டு போட்டி போட்டு விழுகிறாங்க. வழிகேட்டை தேர்ந்தெடுத்து ஓடுகிறார்கள். அடுத்து என்ன? கட்சிக்கு போயாச்சுல. கட்சிக்கு போனா என்ன? நாயா பிறந்தா குலைக்கணும், பன்றியா போனா மலத்தை திங்கணும், அரசியலுக்கு போனா அடுத்தவங்க காலில் உழுகணும்ல. செஞ்சிட்டோம்ல. யாரு? மாமா.
அவர்களுடைய தேர்தல் பணிக்குள், மாமா கட்சி தேர்தல் பணிக்குள் அறிவிக்குது பாருங்க, உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம், வாக்களிப்பீர், அள்ளி வழங்குவீர். இப்படிக்கு மாமா. எப்படி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வாக்கு சேகரிக்கிற லட்சணத்தை பாருங்க. இவங்க லட்சணத்தை எல்லாம் ஒவ்வொன்னா நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன, இவள் அப்படி ரெண்டு கையை போட்டு சிந்தனை சிற்பி காட்டுவார்ல, சைனோடு குப்பி பாருங்க அப்படின்னு. இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, வாக்காளர் பெருமக்களே வணக்கம், எந்த நிமிடத்திலாவது யாரையாவது நாங்கள் கைகுப்பி இருக்கிறோமா, வாக்காளர் பெருமக்களே வணக்கம், ஓட்டு போடுங்க. இப்படிக்கு மாமா கட்சி தேர்தல் பணிக்குழு பாருங்க. அடுத்து என்ன, இவர்கள் அறிவிப்பு செய்யறாராம், எந்த நேரத்திலும் அரசியல்ல ஓட்டு பெறுவதற்கு சில அணுகுமுறைகள் இருக்கிறது, சில விதிமுறைகள் இருக்கிறது, தனித்தன்மைகள் இருக்கிறது. நாங்கள் எப்படி ஓட்டு பெறுவோம் தெரியுமா, யாரிடத்திலும் லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்குவது பெரும் குற்றம். அதே போல யாராவது சால்வை போத்தினார்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஏன் தெரியுமா, சால்வை போத்துறான்னு சொன்னா ஒரு ஈரச்சாக்குல கோழி அமுத்துறதுக்கு சமம். அது மாதிரி நாங்கள் ஏமாந்து விட மாட்டோம், யாரையும் போய் சால்வையும் போத்த மாட்டோம்னு சொல்லிட்டு விஜய்க்கு போய் சால்வையும் போத்தினாங்க இல்ல, அடுத்த நாளா நம்ம மாமாவுக்கு மச்சானுக்கு சேர்ந்து சால்வையை போத்திட்டாங்க. பள்ளி யாரு, நம்ம மாமா கட்சி ஜால்ரா மன்னனுக்கு ஒரு சால்வை, அவருக்கு பக்கத்துல நம்ம வாரியத்தை வாங்கி வீரியத்தில் இருந்தாரே, அவர்கள் சொன்னார்கள், வாரியத்தை வாங்கினோம் பெற்றோம், ஜெயலலிதா இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்தார்கள் அப்படி பேசுவார்ல, அவருக்கு ஒரு சால்வை. யாரெல்லாம் வாயத்துறாங்க எல்லாருக்கும் சால்வை போட்டுட்டாங்க, அதையும் எதுக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன, சீரணி விலைவாசி கூடி போச்சுல, நம்ம ஃபித்ராவுக்கு தான் 250 ரூபாய் போடுவோம், இவங்க என்னடான்னு கேட்டா தௌஹீத் உயிர் மூச்சு. இந்த வருடத்து ரபியுல் அவல் சீரணி ரூபாய். மௌலித் ஓதணும்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌலித் ஓதுற கலாச்சாரத்தை எதிர்த்த ஒரு கூட்டம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்தவர்கள் எந்த பாசறையிலிருந்து வெளிவந்தார்களோ எங்க விழுந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த வருடம் ரூபாய் 250 என தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, இப்படிக்கு யாரு, நம்ம மாமாக்கா அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன, கூட்டுதுவா. இவர்களுக்கு சிற்கே அட்ஜஸ்ட்மெண்ட், இதுல பிதாத் என்ன பெருசா, கூட்டுதுவான பெருசா அறிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் மாதம் 4-5 தேதிகளில் மஹமூது மஸ்ஜித் அருகில் நடைபெறவுள்ள பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொள்ளும் தப்லீக் இஸ்திமாவில் தாங்கள் பங்கு பெற்று உலமாக்களின் பயானை கேட்பதுடன் பெரியோர்களின் துவாவிலும் ஆசி பெற்றுட்டு போங்க, பெரியோர்களின் துவாவிலும் பங்கேற்று ஈருலக பயனடைய வேண்டுகிறோம். அப்படி யாரு, நம்ம மாமாக்கா. நம்ம மாமா கட்சி என்னண்டா கூட்டுதுவா. ஒரு காலத்துல தான் கிடையாது, நாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்க அங்கீகரிக்க மாட்டோமே, அப்படிப்பட்ட தவறான கொள்கை உள்ளவர்களை நாங்கள் பேச விட மாட்டோமே என்றெல்லாம் பேசியவர்கள் அவர்களோடு வாங்க ஐக்கியமாய் கூட்டுதுவா ஓதுறான்னு கூப்பிடுகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன, காலம் சென்ற ஜோதி பாசு. இந்த ஜோதி பாசு இருக்கிறார் இல்லையா, மேற்கு வங்க முன்னாள் முதல்வர், அந்த ஜோதி பாசு இறந்துட்டார். இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்துறாங்களாம். யாரு, இந்த மாமா கட்சியில் உள்ள மச்சாந்தார் போறாரு. அஞ்சலி எதுக்கு, அவர் உருவப்படத்துக்கு மாலை போட்டுருக்காங்க. உருவப்படத்துக்கு என்ன தெரியும், வந்திருக்கிறாரு, போன வருடம் வத்துவாரி சேர்மனா இருந்தவர் இப்ப நம்மளை பார்க்க வந்திருக்கிறாரு, திருமாவளம் வந்திருக்காரு, அப்படி தெரியுமா உருவத்துக்கு. இதுக்கு அதாவது மௌன அஞ்சலி செலுத்த போயிருக்கிறாங்க. இப்படி செய்யலாமா, இறந்து போனவரை சந்திக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது. இறந்த சடலத்தை பார்க்கறது வேற விஷயம், அல்லது அவர் குடும்பத்தார பார்க்கிறது வேற விஷயம். அந்த சிலைக்கு அந்த உருவப்படத்திற்கு மாலை போட்டு அதுல போய் மௌன அஞ்சலி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் என்ன காலையில விழுந்தேன், வேடிக்கைத்தானே பார்த்தேன், இப்படின்னு பேசுவார்கள். இந்த மாதிரியான கேடுகட்ட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு போகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன, கூப்பிடுறாங்க, வரவேற்கிறோம், நாரே தக்பீர், தமுக ஜிந்தாபாத், அல்லாஹ் அக்பர், மீலாது கந்தூரி விழாவிற்கு வருகை தரும் மண்ணின் மைந்தர்கள் அனைவரையும் வருக வருகை தமுக சார்பில் வரவேற்கிறோம், வாங்கடா சேர்ந்து போலாம், நீ நான் மட்டும் எதுக்கு சொல்ல நரகத்துக்கு போனோம், நீனும் சேர்ந்து போவோம், கந்தூரி நடத்துவோம், அதோட கைமா ஆயிருவோம், நரக படுகொலைக்கு நான் மட்டுமா போகணும், இந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, மௌலுதுக்கு மட்டுமா நாங்க கூப்பிடுவோம், நாங்க ஐயப்ப பக்தர்களுக்கு கூப்பாடு போடுவோம் தெரியுமில்ல. அது எப்படி, பழனி பாத யாத்திரிகளுக்கு குழுவுக்கு ஒளிரும் குச்சிகளை வழங்கும் தமுகவினர். நீங்க போறீங்க, நைட்ல எல்லாம் போவீங்க, பழனி மலை ஏறி கீழே விழுந்துட கூடாது இல்லையா, அந்த பழனியில் இருக்கிற முருகனை வணங்கணும் இல்லையா, அதனால வெளிச்சத்துக்காக வேண்டி. அப்ப இந்த மாதிரியான ஒரு பெரிய தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், சமுதாய துரோகத்தை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, இவாள் ஓட்டு கேட்க தேவைப்படுதுல்ல, இவர் கூட்டாளி போய் விஜய், நடிகர் விஜய் கால்வ போத்தினாரு. மேப்படியார் என்ன பண்றாரு, நம்ம ஜால்ரா மன்னரு ஒரு சாமியார்ட்ட போய் ஆசி வாங்குறாரு, அருளாசி பெற்றார், நான் என்ன சும்மா நிக்கத்தானே செய்தேன், இப்படி அதைத்தான் தெளிவா பத்திரிகை போட்டானே, அருளாசி வாங்கினாரு, நீ ஏன் மறுக்கல, உண்மை மௌன சம்மதம் அவ்வளவுதானே, அது மறுக்கிறது அது இல்ல. அதுக்கப்புறம் என்ன, கன்னி பீவி தர்காவில் 2ஆம் ஆண்டு கந்தூரி விழா வாங்க,
நரக படுகொலையில லானல்லாஹுல் யஹூதவன் நசாரா இத்தகது குபூர் அன்பியாகி மசாஜிதா, யூத கிறிஸ்தவர்களை யஹூதி நசாராக்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும், அவர்கள் தங்கள் நபிமாரின் அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலம் ஆக்கிட்டாங்க, எனவே தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொன்னோமே. இதே தமுகவிலிருந்து நாம பிரிஞ்சு வந்த நேரத்தில் இவர்கள் தான் சொன்னார்கள், நாகூர் அணிப்பாவை கூட எங்க மேடல் நாங்க ஏற்ற மாட்டோம், நாங்க அவ்வளவு சிங்கங்கள், எக்காலத்திலும் இந்த தமுகவுல இணை வைக்கக்கூடிய 1-2 பேர் இருக்கலாம், நாங்கள் இணை வைக்க மாட்டோம். அடிச்சது யாரப்ப? தமுக பேர் சொல்லி கந்தூர் விழா கூப்பிட்டது யாரு? இவங்க அமைப்பு தானே. இணை வைப்பின் சாயலுக்கு எல்லாரையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள். அடுத்து என்ன பண்ணாங்க? பாபர் மசூதி. இந்த பாபர் மசூதி போராட்டத்தினுடைய அந்த உச்சகட்டத்தின் பின்னணியாகத்தான் இந்த கழகமே உண்டானது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பாபர் மசூதி சம்பந்தமாக அலகாபாத் நீதிமன்றம் அயோக்கியத்தனமான ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். 3 நீதிபதிகளை வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை வழங்கினார்கள். அந்த தீர்ப்பு வந்த மறு நிமிடமே இந்த சமுதாயத்தினுடைய நாடி துடிப்பு என்னவாக இருக்கும், எவ்வளவு கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் என்று அதை பிரதிபலிக்கும் முகமாக இந்த 3 பேரும் இஸ்லாமியர்களுக்கு துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள். இது நாட்டினுடைய அந்த மதசார்பின்மையை சீர்குலைத்து சட்டத்தின்படியும் ஆவணத்தின்படியும் தீர்ப்பளிக்காமல், அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காமல், நம்பிக்கையின் அடிப்படையிலையும் இவர்களுடைய மதவாதத்தை தூண்டும் அடிப்படையிலும் தீர்ப்பழங்கிய கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று ஒரு ஆண்மைத்தனமான தீர்ப்பை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வெளியிட்டது. ஆனால் இந்த சமுதாயத்தின் மானம் காக்க புறப்பட்டவர்களுடைய அறிக்கை என்ன தெரியுமா? அம்மாவை புறக்கணிக்க கூடாது இல்லையா? என்ன அறிக்கை? 1949க்கு பிறகு முஸ்லிம்கள் பாபர் மசூதி இடத்திற்கு அருகே நெருங்கவே முடியாது என்ற நிலை இருந்தது. இப்போது அதில் முஸ்லிம்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று தீர்ப்பு கூறப்பட்டதில் இருந்து அந்த இடம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று தெரிகிறது. வேற டாக்குமெண்டே இல்ல போல இருக்கு. பாபர் மசூதி முஸ்லிம்களுக்குரிய இடம் 1400 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆதாரம் வேண்டாமா? இப்ப தீர்ப்புல தான் தெரிந்தது. நீதியின் முதல் படிதான். எனவே நாங்கள் ஏற்கனவே கூறியபடி இப்போதைக்கு இந்த தீர்ப்பை ஏற்கின்றோம். சமுதாய போராளிகள் அப்படியே அடகு வச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு அறிக்கை கூட சமுதாயத்தில் ஒரு ஆண்மைத்தனமாக விட வக்கில்லாத இந்த கூறுகிட்டவர்கள் இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி என்றைக்கு இந்த தௌஹீது முட்டுக்கட்டை என்று போனார்கள் அன்றைக்கே தருதலைகளாக தடம்புரண்டு இணை வைப்பின் பக்கமும் சீர்கேட்டின் உச்சகட்டத்திலும் கூத்தாடிகளுடைய அந்த தலைமையிலும் போனவர்கள் அரசியல்ல உள்ளே புகுந்து சில சீட்டுகளை வாங்கி உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. சரி, அதை விடுவோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சரி, நீ சீட்டை வாங்கிட்டு உள்ள போனீல, இதனால உனக்கு சம்பளம் கிடைக்குது, நல்லா ஜாலியா இருக்கப்பா, அதை வச்சுட்டு போ. உதவி செய்யாட்டி பரவாயில்ல, இந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி இந்த சமுதாயத்தை அடகு வச்சு இந்த சமுதாயத்தின் மான மரியாதையெல்லாம் கப்பலேத்தி உதவி செய்யாட்டி பரவாயில்ல, உபத்திரமாக செய்யாம இருக்கணுமா இல்லையா? இவங்க எந்த அளவிற்கு கேவலப்பட்டு மொத்தத்தில் இவர் பேர் முஸ்லீமா இருக்கிற காரணத்தினால, இவர் ஒரு முஸ்லீம் சமுதாய பெயர் தாங்கியா இருக்கிற காரணத்தினால இந்த முஸ்லீம் சமுதாயத்திலேயே ஒரு சாபக்கேடா இருக்கிறாரே என்று மக்கள் கேவலப்படுகிற வருத்தப்படுகிற அளவிற்கு இவர்களுடைய ஒவ்வொரு செயலும் இருப்பதை பார்க்கின்றோம். எப்படி சட்டமன்றத்தில் ஒரு ஜனாசா, நாங்க சில சகோதரர்கள் சில சகோதரர்கள் நினைக்கலாம், என்னடா ஜனாசாங்கிறாங்க, அவர் பேசுறத பாக்குறோம், அவர் நடக்கிறத பாக்குறோம், அவர் போறது வரதெல்லாம் பாக்குறோம், ஜனாசாண்டாங்களே அப்படின்னு நினைக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இலக்கியமா சொல்றது அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. சரியா? ஜனாசான்னு சொல்றதா இருந்தா இப்ப இவரை பார்த்து எரும மாடு அப்படிங்கிறேன்னு வைங்களேன், எரும மாடுன்னு சொல்லிட்டீங்களே, 2 கொம்ப காணவே கேட்க கூடாது. எரும மாட்டுக்கு எப்படி சூடு இல்லையோ சொரணை இல்லையோ மழை பெஞ்சாலும் அசையாதோ அது மாதிரி இவர் அசைய மாட்டாரு என்று அர்த்தம். சரிங்களா? அது மாதிரி ஜனாசாக்கு எப்படி எந்த உணர்ச்சிகளும் உணர்வும் இருக்காதோ அது மாதிரி இவருக்கு இருக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அடுத்த விஷயத்துக்கு வரேன். முதல்ல இவரு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி, இந்த சமுதாயத்தின் இடஒதுக்கீடை உயர்த்துவதற்காக வேண்டி, நான் எனக்கு ஒரு சீட்டு தாங்க, நான் இந்த சட்டசபையில போய் தட்டி எறிஞ்சிடறேன் அப்படின்னு போனார்ல, என்னெல்லாம் பண்ணாருன்னு பாருங்க. இவர் தானே புயல் வருதுங்க. இந்த புயல் சீற்றத்தினால் தமிழகத்தில் கடற்கரையோர மாவட்டங்கள் கடுமையா பாதிப்புக்கு உள்ளாகுது. உடனடியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போர்க்கால அடிப்படையில் அந்தந்த பகுதியில் உள்ள மாவட்ட கிளை நிர்வாகிகள்ட்ட சொல்லி ஜாதி மத வேறுபாடு இல்லாம களத்தில் இறங்கி உதவிகளை செய்யறோம். அதுக்கப்புறம் இங்கிருந்து பொருளாதாரத்தை மக்கள்கிட்ட திரட்டி பல லட்சக்கணக்கான ரூபாயை தொகுத்து கொண்டு போய் ஒரு குடும்பத்துக்கு தலா 2000 ரூபான்னு ரொக்கமாக பணத்தை கொடுக்கிறோம். எப்ப 2-3 நாட்கள் இது நடக்குது. ஆனால் ஆளுங்கட்சியினுடைய பினாமியாக பத்திரிகை நடத்துபவர்கள் கூட தெளிவா எழுதுகிறார்கள்.
தினமலர்ல எழுதுறாங்க, 5 நாட்கள் ஆகியும் கடலூர், பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்கள்ல, இந்த கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல எல்லாம் எந்த விதமான நிவாரண உதவி கிடைக்கல. மக்கள் அல்லோல் பட்டு கிடக்குறாங்க, கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. 5 நாள் ஆகி இன்னைக்கு கரண்ட் கட்டாயி அந்த கரண்ட் கிடைக்கல, மக்கள் இருட்டுல கிடக்குறாங்க, தமிழக அரசின் மீது கொதிப்புல கிடக்குறாங்க என்று வன்மையா கண்டிச்சு ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த ஜமாத் உதவி களத்தில் இறங்குது, ஒரு மனிதநேயத்தை செயல்படுத்தல காட்டுது. ஆனால் இவங்க என்னன்னு கேட்டா, இவங்க சமுதாய பணியெல்லாம் செய்ய மாட்டாங்க, அது ஒரு விஷயம். சரி, சமுதாய பணி செய்யாட்டியும் இந்த தமிழக அரசாங்கம் அதிகமாக இந்த கடலோர பகுதியில் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏதாவது இழப்பீடுகள் கொடுத்தீர்களான்னு கேட்டார்களா? மூச்சு விடல. சரி, மூச்சு விடாட்டி பரவாயில்ல, நீ மையத்தை விட்டு. என்ன செஞ்சார்கள் தெரியுமா? ஒரு படி மேல போய் புகழ்றாங்களாம். என்ன மாதிரி புகழ்ச்சி? அந்த ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு, என்னடா இது, நாம கூட இந்த அளவுக்கு புகழ்ந்தது இல்லையடா, நாம கூட இந்த அளவுக்கு வரம் மீறி பேசுனது கிடையாது, நமக்கே பாடம் சொல்லி தர மாதிரி தான் பேசுறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவிற்கு இவங்க புகழ்றாங்க. எப்படி புகழ்றாங்க? அம்மா அவர்கள் தானே புயலிலே செய்த உதவி எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? அவர்கள் அள்ளி வழங்கிய நிவாரணங்களை பார்த்து மற்ற மாவட்டத்துக்காரர்களாம் பொங்கெழுந்து, எங்கள் மாவட்டத்திற்கும் தானே புயல் வரக்கூடாதா என்று ஏங்குகிற அளவில். எந்த மழைனாலும் கேட்பானா? ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுங்க, அம்மா ஒரு 10,000 கொடுத்துட்டாங்க. இவாள் எப்படி புகழ் வருது தெரியுமா? அம்மா அவர்கள் இந்த எய்ட்ஸ் நோயாளிக்கு செய்த உதவி எப்படி தெரியுமா? எல்லா மக்களும் எங்களுக்கும் எய்ட்ஸ் வரக்கூடாதா என்று ஏங்குற மாதிரி இருந்தது. இப்படி சொல்ற மாதிரி சொல்றீங்களே, கூறு இருக்குதா? கொஞ்சமாவது விளங்கி பேசுறோம் அறிவு இருக்குதா? முன்னாடி மேஜையில உட்கார்ந்து வச்சுட்டாங்கன்னா எதையும் பேசிடலாமா? இத போய் ஒரு மேடல ஒரு பெருமையா சொல்றாரு. அங்கதான் மேட்ரு, அதுதான் இத்தனை அடுக்கிறோம் உங்களுக்கு. பெருமையா சொல்றாரு, மக்களே நான் தானே புயலிலே பேசியது குறித்து விமர்சனம் செய்கிறார்கள், ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அவரை நான் பாராட்டுகிறேன். இடையில ஒரு பாராட்டு வேற, அவருக்கு ஓட்டு வாங்கணும்ல, பாராட்டுகிறேன். 99% அடித்தார். 100வது சதம் அடிக்கவில்லை என்று மக்கள் ஏங்கினார்கள். 100வது சதம் அடித்து விட்டார். 99% எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சாரு. 100வது சதம் அடிக்கலையே ஏங்கினார்களாம். எப்ப அவர் 99% அடிச்சது கவனிச்சீங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு சச்சின் சொன்னார். அது போலத்தான் நான் சட்டசபையில் எவ்வளவு பேசி இருப்பேன், எத்தனையோ குரல் கொடுத்திருப்பேன். அதையெல்லாம் விட்டு விட்டு டங் ஸ்லிப்ல வந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு பேசலாமா? டங் ஸ்லிப்பா? இது ஸ்லிப் ஆஃப் டங்கா? நீங்க ஸ்லிப் ஆஃப் டங்கா, ஸ்லிப் ஆஃப் மைண்டா? நீங்க டங் ஸ்லிப்பா பேசுனீங்கன்னா மைண்ட் ஸ்லிப் ஆகி பேசுனீங்களா? பாத்துருவோமா நீங்க எவ்வளவு ஸ்லிப் ஆனீங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா எவ்வளவு ஸ்லிப் ஆயிருச்சுன்னு பாருங்க. இவங்க பூரண மதுவிலக்கு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. மாமா கட்சி தமிழகத்துல இந்த மதுவினால் பல்வேறு குடும்பங்கள் நாசமாயிடுச்சு, அது அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க, இளைஞர் சமுதாயம் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு, எனவே இந்த பூரண மதுவிலக்கை தமிழக அரசாங்கம் சட்டமாக்கணும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்ச பிறகு சட்டசபையில பேச்சு வருது. அப்ப முதலமைச்சர் பேசுறாங்க. எப்படி சொல்றாங்க? மதுவிலக்கை பொறுத்த வரைக்கும் அதை இப்போதைக்கு நாம நிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில தமிழகத்துல அதிகமான பொருளாதார முன்னேற்றமே இந்த மதுவினால் தான் நமக்கு கிடைக்கிறது. எனவே நம்மால் மதுவை ஒரு காலத்திலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி யாரு? முதலமைச்சர் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சொன்னதோடு பத்தலைங்க, கூடுதலா சொல்றாங்க, எவனெல்லாம் பூரண மதுவிலக்கு கேட்கிறானோ இவங்கள அவங்க தான் 1ஆம் நம்பர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க அப்படின்னு அடிச்சுட்டாங்க. இவர் என்னடா நாம கள்ளச்சாராயம் காய்ச்சுவோமா? இல்லை, இட் இஸ் நோ அப்படி எந்திரிச்சிருக்கும்ல, எந்திரிக்கல, உளுந்ததோட சரி எந்திரிக்கல. மையத்தா போனவர் என்னடா இது உளுந்துட்டாரே, என்ன சொல்றாங்க அவங்க? நீங்க மதுவிலக்குக்காக வேண்டி ரோட ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, உள்ள நடான மண்ணு மூட்டை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஊரெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ற நீங்க உள்ள ஒரு வார்த்தை எந்திரிச்சு தடை செய்யுங்க. 1008 பொருளாதாரம் வரட்டும், தடை செய்யறதாங்க முக்கியம், சமுதாயத்தினுடைய அந்த உயிர் தான் முக்கியம் என்று பேசினீர்களா? பேசல. பேசாட்டி பரவாயில்லைங்க, உங்களே திட்டினார்களே, ரோட்ல நின்று போராட்டம் பண்ண உங்களை, மதுவிலக்கு கேட்ட உங்களை பார்த்து சொன்னாங்க, எவனெல்லாம் பூரண மதுவிலக்கு கேட்கிறான் அவன் தான் 1ஆம் நம்பர் கள்ளச்சாராயம் காய்ச்சற பேர்வழின்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்களே. இவங்க நிலைமை என்ன? சாய்மான நாற்காலியில் சாய்ந்து வைக்கப்பட்டிருக்கும் கட்டையாக தப்பித்தவரை வெளிநடப்பு செய்துவிட்டால் அம்மாவின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோமே என்று சத்தியம் செய்து கொண்டு நாற்காலியில் அட்டையாக ஒட்டி கொண்டு இருந்தார் நம்ம மாமா ஜால்ரா மன்னன். இஸ்லாமிய ஆட்சி என்று வாய்கிலேயே பேசிய வாத்தியார் தான் இவர்.
இப்போது பேசியதெல்லாம் புரட்சி. எது? அப்போது பேசியதெல்லாம் புரட்சி, இப்போது பேசுவதெல்லாம் புரட்சி தலைவியின் புகழ்ச்சி. இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால், இந்த விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மதுவிலக்கு வேண்டும் என்று வாய்கிலேயே பேசுபவர்கள் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று முற்றுகை போர் நடத்தினார்கள் இந்த மாமா தலைவர். ஆனால் அவரது நெஞ்சம் நிறைந்த சகோதரி மதுவிலக்கு கேட்பவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறார். அதுவும் இவர் சதாவும் அம்மாவை புகழ் பாடிக் கொண்டிருக்கும் சட்டசபையிலேயே இதை அறிவிக்கிறார். அதை கேட்டுக்கொண்டும் இந்த ஜனாசா அசையாமல் இருந்து கொண்டிருந்தது அல்லவா? அதனால தான் சொன்ன சட்டமன்றத்தில் ஒரு ஜனாசாண்டு. அதுக்கப்புறம் என்ன, மற்ற கட்சிக்காரங்க கூட தன் சமுதாயத்திற்கு ஒரு துரோகம் இழைக்கப்பட்ட வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இவரோ ஆளுங்கட்சியின் அடிமை சின்னமாக அடங்கி கிடக்கின்றார். அல்லாஹ்வுக்காக, அவன் மார்க்கத்திற்காக, சமுதாயத்திற்காக இந்த மதுவிலக்கு விவாதத்தின் போது மனமு வந்து வெறுத்தாது வெளியே போயிருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்தார்? சமுதாய மானத்தை அடகு வைத்துவிட்டு மௌனம் காக்கவே புறப்பட்டிருக்கின்றார். மரணமாகி ஜனாசாகவே கிடக்கின்றார். இவர் சட்டசபையில் ஜெயலலிதா புகழ் பாடுவதும் முந்தைய அரசை வசைபாடுவதுமாக இருந்து கைத்தட்டல் பெறுவதிலேயே குறியாக இருந்தார் என்று நாளிதழ்கள் குறிப்பிட்ட அளவுக்கு இவருடைய லட்சணங்கள் இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, இவருடைய புகழாரம் ஸ்லிப்ல பேசின, டங் ஸ்லிப்ல பேசினார்ல, எந்த அளவுக்கு டங் ஸ்லிப்ல வளர்க்கார் பாருங்க. 100 நாள் ஆகுது சட்டமன்றத்தில், 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாள் ஆன உடனே இந்த 100 நாள் சாதனை விளக்கணுமாமா. என்ன சாதனை நடந்திருக்குது விளக்கிறார். அம்மா அவர்கள் எப்படிப்பட்ட சாதனை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் முதல் ஆட்டக்காரராக கிரிக்கெட்டில் இறங்கினார். அவர் அடித்த 100 பந்துமே சிக்ஸர், ஒரு பந்து கூட விடல. இந்த அம்மா என்னடா நம்மள ஆல் அவுட் ஆக்கி கிளீன் போல்ட் ஆக்கிருச்சு. இவர் என்னடா சிக்ஸர், ஒரு பால் கூட விட்டுறல. இந்த 100 நாள் அவர் சாதனை. 100 நாள் அவங்க சாதனை என்ன தெரியுமா? இவர் டங் ஸ்லிப்ல பேசல, சமுதாயத்தை அடகு வச்சுட்டு பேசுறார். என்ன சாதனைனா, திருச்சியில மற்றும் சில ஊர்களில் போய் எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு அள்ளி தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் வாய் வாக்குறுதியா, தேர்தல் அறிக்கையில குறிப்பிடல. எழுத்தா கொடுத்தா நம்ம கிளைம் பண்ணுவோம்ல, அதுல கொடுக்கல, வாய் வாக்குறுதியா கொடுத்தார்கள். அதை நம்பித்தான் இவர்கள் ஓட்டு பொறுக்கினார்கள், மக்களை ஓட்டு போட சொன்னார்கள். அப்ப இந்த வாய் வாக்குறுதியாக கொடுத்து விட்டு நேர சட்டமன்றத்தில் போய் என்ன சொன்னாங்க? எதை தேர்தல் அறிக்கையில எழுத்தா தந்திருக்கிறோமோ அதைத்தான் நிறைவேற்றுவோம் சொன்னார்கள். வாய் வாக்குறுதி அல்வாதான். இதான் 100 பால் அடிச்சது. இந்த 100 பாலை சிக்ஸர் அடிச்சாங்கன்னு சொல்றாரு இந்த புகழாரம். இந்த ஜால்ராமன் புகழ்றாரு, அவருடைய புகழ்ச்சியில இதுதான் இந்த சமுதாயத்திற்கு வச்ச முதல் கிளீன் போல்ட். இதுதான் இடஒதுக்கீடா பேசுறிய, எவன் இப்படி தருவான்? சும்மா சொன்னதெல்லாம் செய்ய முடியாது. எழுதுனா கேள்விகள் எழுதணுமா? இல்ல வாய முடிட்டு அடிச்சிட்டாங்கல்ல ஒரு அடி, நமக்கு போட்டாங்கல்ல ஆல் அவுட். அடுத்து என்ன? கலவர தடுப்பு மசோதா மத்திய அரசாங்கம் ஆய்வு பண்றாங்க. இந்த நாட்டில் அதிகமான மாநிலங்கள்ல கலவரம் வெடிக்குது, அதுல முஸ்லிம்கள் அதிகமா பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களே பொய் வழக்கு போடப்பட்டு உள்ளே தள்ளப்படுகிறார்கள். இதை தடுப்பதற்கு என்ன வழி? என்ன வழின்னா, அந்த மாநிலத்தில் உள்ள அரசாங்கம் இந்த சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்யறது இல்ல, ஒத்துழைக்கிறது இல்ல, போர்க்கால அடிப்படையில் போய் அவர்களுக்கு நிவாரணம் தரதில்ல. எனவே இந்த போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் தரக்கூடிய வேலையை கலவர தடுப்பு மசோதாக அமைத்து இந்த மத்திய அரசாங்கமே ராணுவத்தை அமைத்து எந்தெந்த மாநிலத்தில் கலவரம் வெடிக்குதோ 48 மணி நேரத்துக்குள்ள கலவரம் அடங்கலைன்னா மாநில ராணுவம் அனுப்பும். சிறுபான்மை பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவை வைத்துக் கொண்டு அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கும், அதில் சேதப்படுத்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும், நிவாரணம் வழங்கும். இப்படிப்பட்ட கலவர தடுப்பு மசோதாவை மத்திய அரசாங்கம் அறிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அப்பாடா, நரேந்திர மோடியினுடைய நிறைவேட்டைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. அவனுடைய குஜராத்தினுடைய மாநிலத்தில் அவனுடைய ஆட்டத்தின் காரணத்தினால்தான் முஸ்லிம் சமுதாயம் சின்னாபின்னமானார்கள். இப்ப மத்திய அரசாங்கம் ராணுவத்தை உள்ள அமைச்சிட்டா, அனுப்பிட்டா நமக்கு தப்பிச்சிருவோம், இனி மத்திய அரசாங்கம் நாட்டு மாநிலத்தில் கையில் எடுத்துக்குவாங்க, இது மாதிரியான கலவர தடுப்பு மசோதா நமக்கு தேவை என்று ஆர்வத்தோடு அதை ஆரவாரமாக வரவேற்றுக் கொண்டு இருந்தால், அந்த தடுப்பு மசோதாவுக்கு சில மாநிலங்கள் தடை விதிக்குது. மத்திய அரசாங்கம் ராணுவ தடுப்பியா, முஸ்லிம்களை காப்பாத்திருவியா, பாத்துருவோமா என்று நரேந்திர மோடி முதல் எதிர்ப்பு வைக்கிறான். அந்த எதிர்ப்பை தொடர்ந்து நரேந்திர மோடியின் சகோதரி ஜெயலலிதாவும் எதிர்க்கிறார். இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு சின்ன ஒரு மருந்தையும் தட்டி பறிக்கின்ற ஒரு வேலையாக இந்த கலவர தடுப்பு மசோதாவை எதிர்த்தாரே, இதுதான் இவர் 100 பால் அடிச்ச சிக்ஸர்.
இதுதான் இந்த ஜவாஹிருல்லா ஜால்ரா தட்டி கொண்டு பேசுகின்ற பிரச்சாரம். பார்த்தீர்களா? அடுத்து என்ன? நரேந்திர மோடி நாட்டை ரணமாக்கி இஸ்லாமிய சமுதாயத்தை சின்னாமின்னமாக்கி நரவேட்டையாடிய இந்த மோடி உலக சமாதானத்துக்கு உண்ணாவிரதம் இருக்கிறானா? எப்படி பாருங்க, இந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு தகுதியற்ற இந்த காட்டு மிராண்டி உண்ணாவிரதம் இருக்க போறான். அந்த உண்ணாவிரதத்திற்கு அதிமுக தன் சார்பில் 2 அமைச்சர்களை அனுப்பி வைத்தார்கள். இந்த அமைச்சர்களை அனுப்பி வைத்த இந்த அறிவிப்பு வெளியிட்டார்களே, இந்த 100 நாள் சாதனையில் அதுவும் ஒண்ணுதானே? அதான் உன் பார்வையில் சிக்ஸரா? அதனையே எதிர்க்கல. அது இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட இன்னொரு அடி. இந்த அம்மா கொஞ்ச நஞ்சமாக முஸ்லிம்களுக்கு உதவுவாங்கன்னு பார்த்தா, எந்த நாய் போய் உண்ணாவிரதம் நடத்துறானோ அவனோட கூப்பாடு போடுற 2 பேர் அனுப்பியிருக்காங்களே, இந்த அம்மா ரொம்ப டேஞ்சரா இருக்குதே என்று மக்கள் கொந்தளிப்புல இருந்தா 100 பால் சிக்ஸர் அடித்து விட்டார்கள். டீ பிரேக் கூட இல்லையா அம்மா அவர்களுக்கு, ஒரு டீ பிரேக் கூட இல்லை. எடுப்புல பேட்ல பட்டு 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 அடிச்சாங்களாம். எந்த மாதிரி ஜால்ரா பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்றாரு. இந்த 100 நாள்ல மக்கள், தமிழக மக்கள் இப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். யாரு நிம்மதி பெருமூச்சு விடுறோமா? இடஒதுக்கீடுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க, கலவர தடுப்பு மசோதாவுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க, தடை போட்டாங்க, நரவேட்டையாடின மோடிக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. இதுல என்ன நமக்கு நிம்மதி பெருமூச்சு? உனக்கு வாய் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியாது, தேர்தல் அறிக்கையில சொன்னதுதான் சொல்லுவோம்ட்டாங்க. இதுல 10வதுக்கு கடந்த ஆட்சியை விட மின்வெட்டை இழுத்து பிடிச்சிட்டாங்க, தொடர் மின்வெட்டு. இதுல என்ன நிம்மதி பெருமூச்சுல இருந்தா? இந்த மின்வெட்டை பயன்படுத்தி கொண்ட திருட்டு கொலை நிறைய நடந்துச்சு. இதுல என்ன நிம்மதி பெருமூச்சு? ஊர் மக்கள் கொந்தளிச்சிருக்கிற நேரம் பார்த்து இவன் நிம்மதி பெருமூச்சுங்கிறான்டா. இவன் யாரு? இது சமுதாயத்தினுடைய குரல் கொடுக்க போனவரா அல்லது ஆளுங்கட்சியினுடைய மணி அடிக்க போனவரா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இழப்பீடு, இந்த சமுதாயத்திற்கு உயிர் இழப்பீடு தரக்கூடிய இந்த கலவர தடுப்பு மசோதாவை தடுத்திருக்கின்ற இந்த ஜெயலலிதா அவர்களை கண்டிக்க வக்கில்லாம, துப்பில்லாம, திராணி இல்லாம புகழ்றதுக்கு பாருங்க நேரம் கிடைக்கல. எந்திரிக்கிறார், ஐயா எனக்கு புகழ், எனக்கு டைம் கொடுங்க. அவங்கள போதும் சோ இவன் வாங்குற காசை விட அதிகமா கூவாண்டா, எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல. அதாவது ஓவர் ஆக்டிங்ல வாங்குற காசை விட அதிகமா விசுவாசமா வேலை பார்க்கறான். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டு 1 நிமிடம் தாருங்கள், அங்க 1 நிமிடம் தாருங்கள், எதுக்கு பாத்ரூம் போறக்கா 1 நிமிடம் தாருங்கள் அப்படின்ட்டு. அம்மா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கு கூட இழப்பீடு தருவார்கள். டகடகடகடன்னு அடிச்சாங்க. மேசையை தட்டும் மொழி. இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து கோரிக்கைகளையும் சட்டசபையில் தட்டி பேச போகிறார்கள். அது அவர் இல்ல தட்டுறது, இவர் புகழ மத்த அமைச்சரும் தட்டுவாங்க. அதாவது மேசையை தட்டு மொழி, அதுல குறிப்பு சேர்த்த இவர் சட்டசபையில என்னெல்லாம் ஜால்ரா போட்டாருங்கிற மொத்த தொகுப்பு இருக்குது, வார்த்தை பேசாம அச்சடிச்சிருக்குது. சரிங்களா? அவர் மேசையை தட்டு மொழி வருது. சொல்லிட்டாங்களா? ஏண்டா இந்த பறவைகளுக்கு இழப்பீடு கொடுத்தா செத்து போன பறவைக்கு யார் இழப்பீடு வாங்குவா? முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்டவனுக்கு இழப்பீடு கொடுத்தியான்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல உன்ன சமுதாய 4 பேர் நம்பி அனுப்பி இருக்கிறான். அந்த 4 பேருக்காவது நியாயமா நடந்தியா? இல்ல, அதுல ஒரு துரோகம். அதுக்கப்புறம் என்ன? ராமேஸ்வரத்துக்கு ராமநாதபுரத்துக்கு இவர தொகுதி எம்எல்ஏ போட்டாங்க. மேப்படையார் என்ன பண்றாரு? ராமநாதபுரம் மக்களுக்கு என்ன செஞ்சாரு? அங்க இருக்கிற நம்ம சமுதாய மக்களுக்கு என்ன முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தாரு? ஓரளவு இல்ல. ஆரம்பத்தில் தேர்தல் அறிக்கையிலே சொல்லும் பொழுது இந்த ராமேஸ்வரத்தை புனித பூமியாக நான் மாற்றுவேன் அப்படின்னு அர்த்தம். அந்த ராமேஸ்வரத்தை சுத்தி பள்ளிவாசலா இருக்க கூடாது, இருந்து இடிச்சுக்கிட்டு போ. ஏன்? அது புனித பூமி ஆக்கிடுவோம், அது இந்து சமுதாய மக்களுக்கு மட்டும் உள்ள இடமா நான் மாத்துவேன். அறிவிப்பாளர் யாரு? நம்ம மாமா. இந்த ஜால்ராமன் அறிக்கையிலே ஆரம்பிச்சுட்டாரு ஜால்ராவை. நான் இருக்கிறேன் கொஞ்சம் பாத்துக்குங்க ஆரம்பிச்சுட்டாரு. எந்த அளவுக்குன்னா இப்ப சொல்றாரு, அங்க போய் கேட்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் வெளிமாநில யாத்ரீகர்கள் எல்லாம் வருகிறார்கள், அதனால் ரோடு ரொம்ப குறுகலா இருக்குது, தங்களுடைய உதவியால் அதை விசாலப்படுத்தி கொடுங்கள். சமுதாயத்தினுடைய எந்த சமுதாயம்? நம்ம சமுதாயமா? நம்ம சமுதாயம் எல்லாம் இல்ல. நம்ம சமுதாயத்தின் கோரிக்கை எல்லாம் மூட்டை தூக்கி வச்சுக்கிட்டு எந்த சமுதாயத்துக்கு போய் கேட்கிறான்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன? உணவு
முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். கச்சத்தீவு இதுல இந்த சமுதாயத்துடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற வேலையை இந்த மாமா செய்யறார். கச்சத்தீவுல புனித அந்தோணியார் கோயில் இருக்குது. அது எப்படி புனிதமாச்சு? இவருக்கு ஆயிடுச்சு. புனித அந்தோணியார் கோயில் இருக்குது, அதுல இந்துக்கள் போகிறார்கள், முஸ்லீம்கள் போகிறார்கள். இவன் என்னடா பார்த்தா முஸ்லீம் எப்படி போவான்? அது போனா கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு சமுதாய தலைவர்னு பேசிக் கொண்டிருக்கிற நீ இது எப்படி ஆதரித்து சொல்வாய்? முஸ்லீம்கள் போகிறார்கள், கிறிஸ்தவர்களும் போகிறார்கள். போற படகு இருக்கு இல்லையா, இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டு போகின்ற படகு, அது அடிக்கடி உடைஞ்சு போவதால் அது சிறப்பான முறையில் அந்த வழிபாடு நடப்பதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாரு? இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுடைய சமத்துவபுரம். எது? புனித அந்தோணியார் கோயில். இவங்க யாருங்க? இது ஜெபஸ்டின் பேர் வைக்க வேண்டிய ஆளுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நிலைமை? அதாவது போகுண்டா சாமி அடிச்சறியில அந்து போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய அந்த உட்டான்ஸுக்கு அளவே இல்லைங்க. எந்த அளவுக்குன்னா, நாம ஒரு வரலாற்றில் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஒரு இறையச்சத்தின் அடிப்படையில, மன தூய்மையின் அடிப்படையில, மறுமை வெற்றியின் அடிப்படையில் ஒரு கோரிக்கை. ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு? அழுதுகிட்டு இருக்கிறார். ஏங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக போறாங்க என்ற வருத்தத்துக்காக என்ன அழுகல. இந்த வஃபாத்துக்கு பிறகு இறைவனிலிருந்து வரக்கூடிய அந்த வஹி செய்தி, அந்த இறை செய்தியின் தொடர்பு நின்று விடுமோ என்றுதான் நான் வருந்துறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு நியாயம் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பும் இறையச்சம் தெரியுது. அதே நிகழ்ச்சிய இப்ப நம்ம லேட்டஸ்டா இந்த வரலாறு கேள்விப்படுறோம் உல்டாவா. அது எப்படி கேள்விப்படுறோம்? இவர் செப்டம்பர் 13 2011 பேசுறாங்க. இந்த நிமிடத்தில் எனக்கு ஒரு சம்பவம் கவலைக்குரியதாக இருக்கிறது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா கவலை? அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் போட்டுக்கிட்டே இருந்தார்கள். இந்த நாளின் கடைசி நாளை நான் அடைந்து விட்டதால் இவர்கள் இந்த திட்டத்தை இன்று அறிவித்தது போல, நேற்று அறிவித்தது போல, அதற்கு முந்தைய தினம் அறிவித்தது போல, அதற்கு முந்தைய தினம் அறிவித்தது போல, இப்படியே நாளைக்கும் அறிவித்தால், தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டே போனால் இந்த சமுதாயம் இந்தியாவிலேயே எல்லா சலுகையும் பெற்ற ஒரு முன்மாதிரி மாநிலம். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகற்ற கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா? இமாம்களை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றலாமா? இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகெட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஆகிவிடுமே. எங்கே இந்த அம்மாவினுடைய அந்த சலுகையும் இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து உரிமைகளும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பு இன்றைய தினமோ நின்று விடுமே என்று வருத்தம் எனக்கு அளிக்கிறது. எதுக்கு வருத்தப்படுறாளாம்? அம்மாவுடைய அறிவிப்பு இன்னைக்கோடு நின்று போச்சே, இன்னைக்கே பேரவையை முடிச்சுட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் விட்டா இன்னும் இந்த அம்மா அறிவிப்பாங்களே என்று சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுறாங்களாம். ஓ பன்னீர்செல்வம் கூட அந்த வருத்தப்பட்டிருக்க மாட்டார், அந்த மாதிரி ஆதங்கம். அதுக்கப்புறம் என்ன, ஒரு வருஷம் ஆயிப்போச்சு. 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை. மத்த எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி பேசினாங்களோ இல்லையோங்க, இந்த எம்எல்ஏக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான நேரம். அவன்கிட்ட கொடுங்கடா, காசுக்கு எந்த மாதிரி விசுவாசமா இருப்பான்னு பாரு. கரெக்டா அடிப்பார். இவருக்கு ஒரு புள்ளி வரமே இருக்குது. மணி அடிச்சா சோறு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சட்டசபைக்கு டான்னு வந்து உட்காரக்கூடிய சில எம்எல்ஏக்களில் இவரும் ஒருவர். பஞ்சுவாலிட்டி கலைஞரக்கூடாது. இந்த கழகத்தின் ஆபீஸுக்கு ஒரு ஆளும் வந்திருக்க மாட்டாரு தெரியுமா? தலைவர் வந்திருக்க மாட்டாரு, அது ஒரு விஷயம். ஆனா எதுக்கு பேட்டா காசு போயிருமுடா வந்துருவாங்க கரெக்டா. அங்க என்னன்னா 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை. என்ன 100 ஆண்டு பேசுற லட்சணத்தில் இருக்குது? இவங்க சாதனை எந்த அளவுக்கு இருக்குன்னு சட்டசபைக்கு போனா தெரிஞ்சு போயிடும், அந்த வாசல்ல போனா தெரிஞ்சிடும். இவங்களுடைய 100 ஆண்டு சாதனையை பேசக்கூடிய அளவுல
சட்டசபைக்கு எதிரில் ஃபுல்லா சீரியல் செட் லைட் எல்லாம் போட்டாங்க. அந்த சீரியல் செட் லைட்டை போடுறதுக்கு கூட கரண்ட் இல்ல, ஜெனரேட்டர் வச்சு போடுற அளவுக்கு இருக்குது. ஒரு உருப்படியான கரண்ட் இல்ல. இந்த சமுதாயத்திற்கு சட்ட ஒழுங்கு சரியான முறையில இல்ல. அதே மாதிரி எல்லாரும் அப்படியும் ஓடிட்டாங்க, எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. இந்த சமுதாயத்திற்கு கலைஞர் 580 ரூபாய்க்கு மானியம் கொடுத்த அரசாங்கத்துல 20 கிலோ அரிசி 600 ரூபாய் மதிப்புள்ள அரிசிக்கு 580 ரூபாய் அரசாங்க மானியத்தை கொடுத்துட்டு நம்மள்ட்ட ஒரு 20 ரூபாய் வாங்கி என்ன பண்ணாரு, அரிசியை கொடுத்தாரு. இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த 20 ரூபாயை மானியமா கொடுத்துட்டு இல்ல விலை இல்ல அரிசி. இது என்ன சாதனை? 20 ரூபாய் கொடுத்து ஒரு சாதனையா? இதுல மின்மிஸ்திரியா, ஃபேனா, மிக்சியா, கிரைண்டரா, எத்தனை பேருக்கு வந்து எத்தனை பேருக்கு அது தெரியல. அப்ப இந்த மாதிரியான முறையில 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைன்னு சொல்றீல, முஸ்லிம் சமுதாயத்திற்கு தான் நீ போய் நின்ன. உனக்கு என்ன அந்த சாதனை பலன் தந்தது? என்ன பலனை பெற்றாய்? எந்த ஓரஞ்சாரத்திலாவது பலன் கிடைத்ததா? இல்ல. இவாள் பாராட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னு பாருங்க. அம்மா அவர்கள் சீனாவிற்கு 2 முக்கியமான கோயில்களுக்கு இந்துக்கள் செல்வதற்காக வேண்டி மானியம் வழங்கி இருக்கிறார்கள். ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. அதே போல ஜெருசலத்திற்கு கிறிஸ்தவர்கள் செல்வதற்கு மானியம் வழங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தால் இந்தியாவிலேயே ஒரு மதச்சார்பைமை மிக்க ஒரு மாநிலம் தமிழகம் என்று நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயம் எக்கேடு கெட்டு போனாலுங்க நமக்கு அந்த அன்னைக்கு போறதுல ஏதாவது வயிறு நிறைய சோறு கிடைக்குதா? வாய் கிளிய பேசினா வயிறு நிறைய நிறைப்பாங்க, சோறு போடுவாங்க. அந்த விசுவாசத்துக்கு வேலை பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன நிலைமை? இவருடைய ஜால்ரா தாங்க முடியாம நாம இவ்வளவு செய்திகளை சொல்றோம் இல்லையா, சட்டமன்றத்தில் இப்படி வளர்றாரு, அப்படி வளர்றாரு, இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, அம்மா குளிர்காயிற மாதிரி இப்படி பேசினாரு, இப்படி எல்லாம் சொல்லி இந்த 100 ஆண்டு சாதனையில ஒரு கட்டத்தில் அறிவிக்கிறார். இவர் அறிவிக்கக்கூடிய அந்த ஃப்ளோ இருக்குல்ல மாடி, இவர் அந்த நான் டங் ஸ்லிப்ல பேசிடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் 1 நம்பர் ஃப்ராடு வேலைங்க. எழுதி அத்தனை பிரிண்ட் ஆகி வாசிக்கிறதா வேலை. இது டங் ஸ்லிப் எல்லாம் கிடையாது, மைண்ட் ஸ்லிப் ஆயிருச்சு. வாசிக்கிறாரு. ஊனின்றி உறக்கமின்றி இரும்பு மங்கை எளிதாவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னடா இது, இந்த அம்மா இன்னைக்கு உறங்காம இருந்துச்சு, ஊன் இல்லாம உறக்கம் இல்லாம வீரமங்கை ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்ன பண்ணுச்சு? அது ஒண்ணும் பண்ணல. ஆனா அப்படி புகழாரம். அப்படி இவர் புகழும் போது அப்படி ஃப்ளோக்கு பாருங்க, எல்லாரும் மேசையை தட்டுறாங்க. தட்டினாலும் பரவாயில்ல, ஒரு அம்மா மயக்கமே போடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன அளவுக்குண்டா, வாங்குற காசை விட கூறாண்ட அதிகமா என்ன மாதிரி பேசுறான், இவனுக்கெல்லாம் எப்படிடா படிச்சா இந்த பாடத்தை ஆச்சரியம். ஏன்னா இப்ப நம்ம போடுறோம், நீங்க நினைக்கலாம் இவரு காழ்ப்புணர்ச்சியில எல்லாம் இல்லாத சொல்லுவார், இருக்கிறதா சொல்றோம். இருந்தால் நான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன பண்றாங்க, இந்த ஐயாவை பத்தி கேட்டார். நம்ம ஜால்ராமா நாயகனை பார்த்து, மாமா நீங்க இந்த அதிமுகவுடைய தயவுல தானே ஜெயிச்சுள்ள வந்தீங்க, அதிமுக சின்னத்துல தானே ஜெயிச்சுள்ள வந்தீங்கன்னு கேட்டாரு. உடனே இட் இஸ் நாட் ட்ரூ அந்த ஸ்டைல பேசுறாரு இல்லையா, அதெல்லாம் நடக்காத அப்படின்ட்டாரு. ஓ அவசரப்பட்டு வாய் விட்டோம் போல, ரொம்ப தன்மானத்தை ஜெயிச்சிருக்காங்க, நம்பிட்டாங்க. அந்த அம்மாவும் நம்ம சமுதாயம் ஏமாத்த முடியாதா, நம்பிட்டாங்க. உள்ள போய் உட்கார்ந்தா இவர் அட்டுக்கிறாரு பாரா, இது பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்துல இருக்க வேண்டிய ஆள்றாண்டு மயக்கமே போடுற அளவுக்கு என்ன புகழ்றான். இவன மாதிரி முடியுமாண்டு இங்கதான் சொல்றாங்கன்னு பல பத்திரிகை எழுதுறாங்க. இவர் அம்மாவின் மனம் நோகாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் மனம் நோகாத மாதிரி தான் இவருடைய பேச்சை அமைத்துக் கொள்வார். விடி யோசிக்கிறாருங்க. ஊன் இல்லாம உறக்கம் இல்லாம தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாகி யாரு, இவரை சொல்லலாங்க. நாளைக்கு போய் சட்டமன்றத்தில் என்ன பேச போறோமோ, அண்ணா என்ன இந்த வார்த்தை கிடையாது, நாளைக்கு இப்படி சொல்ல இப்படி சொல்ல, இந்த மாதிரி தூங்காத யாரு, இவருதான். அம்மா கிடையாது, இவரு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதை உடச்சு விட்டார், அம்மான்னு சொல்லிட்டார். அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு என்னண்டா, தனியார் டிவி நிகழ்ச்சியில நேரடி பேட்டி கேட்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க புரட்சி தலைவி அவர்களை அதிகமாக புகழ்கிறீர்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது, அது சம்பந்தமாக நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு நெழுகிறாரு. இந்த பண்ணியத்தின பாம்பு மாதிரி. அதாவது ஏன் உண்மை கசக்குது, சொன்னா முடியல, மாத்த முடியாதுல்ல, நிலவராதான் ஆயிப்போச்சா. இந்த மாதிரி லட்சணத்துல போனாலும் பரவாயில்லைங்க, சரி வாங்குற காசுக்கு விசுவாசமா இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல என்னண்டா, ரெட்ட வேஷம். உள்ள போயாச்சு, உள்ளே ஒரு முகம் வெளியே ஒரு முகம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வள்ளிகி மாத்த வல்ல, அவன் போற இடத்துக்கு பக்கம் திருப்பி போய்கிட்டே போ, தருதலையா போறேன்ட்டியா,
தௌஹீத் வேண்டாமா போ. எப்படி எல்லாம் நீ போறவர் சமுதாயம் பார்க்க வைக்கிறான். எப்படி போறாருண்டா, கடுமையான மின்வெட்டு தாங்க முடியல மக்களுக்கு. அவங்க ஆட்களே கொந்தளிச்சிட்டாங்க. யாரு? தொண்டர்கள். நம் மாமாவுடைய தொண்டர்கள். முடியாது. கடந்த ஆட்சியிலே கலைஞர் அவர்கள் 4 மணி நேரம் மின்வெட்டை கொடுத்தார். இந்த அம்மா அவர்கள் 8 மணி நேரம் மின்வெட்டை கொடுத்து சாதனை பிறந்து விட்டார்னு சொல்லி திருச்சியில போஸ்ட் அடிச்சிட்டாங்க. போஸ்ட் அடிச்சுட்டா பத்திரிக்கையாளர்கள சந்தேகம், என்னடா இவங்க அப்படி செய்ய மாட்டாங்களே, ரொம்ப நல்ல பிள்ளைங்களாச்சே, அம்மாவுக்கு எதிராக நடக்க மாட்டாங்களே. தலைவருக்கு போன் பண்ணி, என்னங்க அப்படி நடந்துருச்சா? இட் இஸ் ரூமர். அது ஒரு எவனோ ஒரு விஷமி சொல்லி இருப்பான். இது விஷமிகள் செய்த திட்டம். எது? நம்ம மாமா பேர்ல மச்சான் போய் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் பண்றார். எழுதாவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கரண்டையும் தரவில்லை, கருணையையும் தரவில்லை. அவர் அப்ப யாரு? இவர் பாருங்க, அவர் யாரு? விஷமி. போராட்டம் பண்ண தொண்டர்கள் யாரு? விஷமிகள். போஸ்ட் அடிச்சவன் யாரு? விஷமி. எந்த அளவுக்கு விஷமிண்டா, இவர் 8 நிமிடம் 49 நொடி ஃப்ளோப்ல பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சட்டமன்ற சால்ரா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதே 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைய இவங்க கட்சியில இவங்க மாப்பிள ஒருத்தர் பேசுறாரு. இதெல்லாம் வேதனையா இருக்கு. இந்த சமுதாயத்துல ஒரு வருஷத்துல இந்த சமுதாயம் கடுமையான வேதனை பெற்றிருக்கிறது இந்த ஆட்சியில. எப்படி நீ அங்க அப்படி பேசு, நான் இங்க இப்படி பேசுறேன், அடிச்சு கேட்பாங்க, சொல்லிடாத. தெளிவா இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து சுப்ஹானல்லாஹ், இவங்க எல்லாம் இப்படி வரலாற்று சரித்திரத்துல ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ இப்படி இருந்தது இல்லைங்க, அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இந்த ஆடு நினையுதுன்னு ஓனாய் வந்து அழுத கதை மாதிரி விடுதலை புலிகள் யாரு? இந்த விடுதலை புலிகள் வந்து இலங்கையில பண்ண சேட்டைகள் என்ன? முஸ்லிம் சமுதாயம் அந்த காத்தாங்குடியில தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது விடுதலை புலிகள் அந்த தொழுது கொண்டிருக்கின்ற நம் சமுதாய மக்களை ருக்குவில் இருக்கும்போது சஜிதாவில் இருக்கும்போது சுட்டி பொசுக்கி நாசமாக்கினார்களே. இப்படிப்பட்ட ஒரு குரோத செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த கூட்டத்தாருக்கு ஆதரவு தெரிவிக்கிற வேலை உனக்கு என்ன இருக்குது? அதற்கு ஆதரவு தெரிவித்த சீமானை சட்டமன்றத்தில் புகழக்கூடிய வேலை உனக்கு என்ன? அவரை வச்சு மேடை போட்டு பேசுற, அந்த விடுதலை புலிக்கு எதிரான தீர்மானத்தை வாசித்த ஜெயலலிதாவை வீரமங்கிற எந்த விடுதலை புலி? இஸ்லாமிய சமுதாயத்தை காத்தாங்குடியில கருவறுத்து ஒரு நாள்ல ஊரை காலி பண்ணுங்க இருக்கிற வீட்டை எல்லாம் விட்டு விரட்டி அடித்தார்களே, அந்த முஸ்லிம் சமுதாயத்தை கொன்றளித்த இந்த கூட்டத்தை ஆதரித்த ஜெயலலிதாவுக்கு வீரமங்கை பட்டம் கொடுக்கிற நீ யார்? இந்த சமுதாயத்திற்கு உன்னுடைய பங்கு என்ன? யோசிச்சு பாருங்க. அட நம்ம ஒருத்தனை ஆதரிக்கிறோம், ஒருத்தனுக்கு ஜால்ரா போடுறோம்னா இதுல நம் சமுதாயம் எப்படி செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சிந்திக்க வேண்டாம்? இங்க பாருங்க எந்த அளவுக்குண்டா, ஒரு நாட்டின் பிரதமரை குண்டு வச்சு கொள்றாங்க, அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாகணும்னு பேசப்படுது. இந்த பேரறிவாளன் சாந்தன் முருகன் பஞ்சாயத்துல மரண தண்டனையை ஒழிக்கணும்னு ஒரு கருத்தரங்கம் நடக்குது. மரண தண்டனையை வேண்டாம் நாட்டுல, அதை ஒழிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. ஏற்கனவே இந்த நாட்டில் இருக்கிற அறகுற தண்டனையினாலதான் திருட்டு வளருது, கொள்ளை வளருது, கொலை வளருது, கற்பழிப்பு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போகுது. இந்த நாடு உருப்படல. சட்டங்கள் கடுமையானதான் தண்டனை குற்றங்கள் குறையும். அப்ப தண்டனைகளை அதிகமாக்குன்னு சொல்லி அறிவாளிகள் பேசக்கூடிய இந்த நாட்டுல இவாள் போய் கலந்துக்கிறாரு ஒரு கூட்டத்துல. என்ன கூட்டம்? இஸ்லாமே வந்து பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு பண்ணு உயிருக்கு உயிர் என்று சொல்லி அந்த ஒருத்தன் கொலை செய்யறானா அவனை கொல்லு, நாளைக்கு எவனும் கொலை செய்ய மாட்டான் என்ற அந்த மரண தண்டனையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பெயரை வைத்துக் கொண்டு மரண தண்டனை ஒழிப்பு கருத்தரங்கத்தில் போய் பல்லளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? தௌஹீது முட்டுக்கட்டையா போச்சா? தருதலே அல்ல தள்ளிக்கிட்டே இருக்கிறான் பாரு. போனாரா இல்லையா? இதுக்கப்புறம் என்ன? இந்த காத்தாங்குடியில் நரவேட்டையாடிய இந்த விடுதலை புலிகள், இந்த பிரதமர் குண்டு வைத்து கொன்ற இந்த விடுதலை புலிகள், இந்த 3 பேருக்கு வந்து அம்மா வந்து மரண தண்டனையை தளர்த்த சொல்லி மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சாங்களாம். இந்த தீர்மானம் நிறைவேற்றியதற்கு இவள் பெருநாள் உரைக்கு பிறகு பேட்டி கொடுக்கிறார். அம்மா அவர்கள் உள்ளதான் காசுக்கு ஜால்றான்னு பத்தாதா, வெளியே வந்து ஜால்றான். அம்மா அவர்கள் பேரறிவாளன் சாந்தன் முருகன் போன்ற 3 பேருக்கும் மரண தண்டனையை ரத்து செய்வதில் தீர்மானம் நிறைவேற்றிருப்பது எங்களுக்கு பெருநாள் பரிசாகும். ஈது பெருநாள்ல பரிசை பாருங்க. இந்த 100வது நாளை நன்னாள்னு சொன்னாலும் யாரு? நம்ம நொன்னன். இந்த 100வது நாளை நன்னாள்னு சொல்லிட்டு இந்த பெருநாள் பரிசா என்னடா இது? உனக்கு என்ன பெருநாள் பரிசு? இந்த பல வருடங்களாக முஸ்லிம்கள் விசாரணை கைதிகளா உள்ள இருக்கிறாங்க.
இன்னைக்கு வெளியிட்டாங்க பெருநாள் பரிசுன்னு சொன்னா ஏதோ ஓரளவு ஏத்துக்கலாம். இதை எது பெருநாள் பரிசா? இந்த சமுதாயத்தை கருவறுத்தானே அந்த விடுதலை புலில 3 பேரை மரண தண்டனை ரத்து செய்ய தீர்மானம் போட்டது முஸ்லிம் சமுதாயத்துக்கு பெருநாள் பரிசு. ஓஞ்சால்ராவோட ஏன் முஸ்லிம் சமுதாயத்தை இழுத்து சேர்க்கிற? சேர்த்தீங்களா இல்லையா? அது நாடு முழுவதும் சந்திச்சிருச்சுதா இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, உச்சதனை முகர்ந்தால். என்னடா இது பேரே வித்தியாசமா இருக்கு நினைக்கலாம். அது ஒரு சினிமா படத்து பேருங்க. அந்த படத்தினுடைய டிவிடி வெளியீட்டு விழா, நல்ல டிவிடி, கள்ள டிவிடி இல்ல, நல்ல டிவிடி பட பிடிப்பு வெளியீட்டு விழாவுக்கு மேற்படி மாமாவை கூப்பிடுறாரு. அதை விட முக்கியமான பட வெளியீட்டு விழா இருக்குது போல இருக்குது. அவர் போகல, மச்சான் அனுப்பிட்டார், அவர் போயிட்டார். எது எவ்வளவு சமுதாய முன்னேற்றத்திற்கு களமிறங்கி இருக்காங்க பாருங்க. ஏண்டா நீங்க தானே சாக்கடை, அரசியல் ஒரு சாக்கடை, நீங்க ஏண்டா அந்த சாக்கடையில போய் விழுந்தீங்க? சாக்கடையை சுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னாங்க. வெளியிருந்து சுத்தம் செய்ய வேண்டியதாண்டா, உள்ள போய் சுத்தம் செய்ய போனா நீங்களும் போயிருவீங்களா கருப்பா? பதில காணும். இதே மாதிரி போனார்களா? சினிமா பட வெளியீட்டு விழாவில் போய் கலந்து கொண்டார்கள். அதுல வெளியீட்ட பேசுகிறார்கள். அந்த வைதிஸ் குளவரி படம் பயங்கரமாக ஓடுகிறது, இந்த சினிமா படம் ஓடுகிறது. ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் மக்கள் ஆரவாரம் காட்டுவதில்லை. அனைவரும் பாருங்கள், இதில் சமுதாய புரட்சி உள்ளது. இதுல என்ன புரட்சி? இதுல இவர் ஏதோ பேசுறாரா? பாருங்க விளம்பரம். இந்த சினிமா கூத்தாடிகளோடு சேர்ந்து ஒரு பக்கம் சினிமா பட வெளியீட்டு விழாவிலே இவர்கள் கலந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்ன, இந்த அரசியல் சாக்கடைக்கு போனதோடு இந்த சமுதாயத்தை அடகு வைத்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், வலகும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல. அதுல ஒரு ஆள் யாருன்னா அத்தயூஸ், சொரணை இல்லாதவன், ரோஷம் இல்லாதவன், தன் மனைவி தன் பிள்ளை யாரா இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கொஞ்சம் கூட ரோஷ உணர்வு இல்லாதவன் தான் அல்லாஹ்விடத்தில் கடுமையான கோபத்துக்கு ஆளாகக்கூடியவன். அவன் அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான், அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அந்த ஹதீஸுக்கு பேர் போன ஒரு வேலை இவர்கள் செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க? இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டாங்க, வந்தாங்க, பிடிச்சாங்க, சீட்டு வாங்கினாங்க, உள்ள போனாங்க. அது பின்னணி ஒரு சின்ன வரலாறு இருக்கு, அதை அப்புறம் சொல்றேன். ஆனால் ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு சோதனை நடக்குது. உள்ளாட்சி தேர்தல்ல அவன் தனியா போட்டிட்டு இருக்குங்க. நாங்க யாருக்கு என்னது ஆதரவெல்லாம் கிடையாது, அவன் தனி பலத்தோடு போட்டிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியின் பலத்தை அறியக்கூடிய ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு? அம்மா நம்மளை இப்ப செருப்பு கட்டி அடிச்சிருக்காங்களே, தனி ஆக்கிட்டாங்க, என்ன பண்ணலாம்? சச்ச, அம்மா நம்மள செருப்பு கட்டி எல்லாம் அடிக்கல, செருப்பை தூக்கினார்கள், தவறு என் மேல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். பட் நோ, அதெல்லாம் ஒண்ணு ஆகல அப்படின்னு வெளியே அறிவிக்கிறார்கள். உள்ளாட்சியில் நாங்கள் தனித்து போட்டியிட்டாலும் அதிமுக எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அனைத்துக்கும் ஏகபோக ஆதரவு. இந்த ஆதரவு கேட்டாங்களா? ஓ ஓட்டு தேவையா? அவன் தேவையில்லை, யாரும் வேண்டாம், தேமுதிக தேவையில்லை, நான் நின்னுக்கிறேன் அப்படின்னு ஆணவத்தோட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு? நீ இருக்கிற ஒரு 50-60 ஓட்டை வச்சுக்கிட்டு நாங்களும் ஆதரவு தருகிறோம். இப்படி இந்த அளவுக்கு போனார்கள்ல இவர்கள். எந்த அளவுக்கு சமுதாயத்தின் மானத்தை கப்பல் ஏத்துறாங்கன்னு பாருங்க. இப்படி போயிட்டு ஒரு பக்கம் தேர்தல் ஆதரவு, இன்னொரு பக்கம் சமுதாயமே ஒரு இடத்துல சங்கடத்திற்கும் கேலி கூத்துக்கும் உள்ளாக்கப்படுது. அரசியல் கிரவுண்டில் அப்படி அம்மாவுக்கு ஆதரவா, சமுதாய கிரவுண்டில் என்னன்னா தினத்தந்தில ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இதை கேட்போரே யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை போட்டு பாகிஸ்தான்ல தினத்தந்தி ஒரு நச்சு விஷத்தை அப்படி கிளப்புது சமுதாயத்துல. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை சீர்குலைத்து கலவரத்தை தூண்டுகிற ஒரு வேலையை அந்த அறிக்கையில வெளியிடுறாங்க. பாகிஸ்தான்ல முஸ்லிம்கள் இந்துக்களை கட்டாயமாக மதமாற்றம் செய்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி கடத்திக்கிட்டு போறாங்க. இந்த வாரி எல்லாம் சரமாரியா போட்டுட்டு, இதற்காக வேண்டி இந்து அமைப்புகள் கொந்தளிக்க வேண்டாமா, இதற்காக வேண்டி நீங்கள் பொங்க வேண்டாமா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி சரமாரி எழுதியாச்சு. எழுதுனா பல அமைப்புகள் சேர்ந்தாச்சு. யாரெல்லாம் தௌஹீத் ஜமாத்தை எதிர்ப்பாங்களோ அத்தனை 19 அமைப்பு சேர்ந்து போய் நேரா அவங்கள சந்திக்கிறாங்க. யாரு? தினத்தந்தியினுடைய ஆசிரியர் குழுவை. ஒருத்தன் நம்மளை கேவலமா எழுதிட்டான், அவனை நம்ம காலில் விழ வைக்க வேண்டிய ஒரு இஸ்ஸத்தும் ஒரு கண்ணியமும் ஒரு வீரியமும் இந்த சமுதாயத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தப்பு செய்ததற்கு தலை குனிந்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டிய அனைத்து வேலைகளிலும் இறங்க வேண்டிய இந்த நிர்பந்தத்துல இவங்க எல்லாம் நேரில் அங்க போய் உட்கார்ந்துட்டு நீங்க சொன்னது தப்பா இருக்குது,
மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, எப்படி மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்களே, அதனால நீங்க அதுக்கு மறுபறிக்கை வெளிச்சிருங்க, தப்பா வெளியிட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வெளியிட முடியாது, வேணா ஏதாவது கற்ற கொடுங்க, சில பேர் தவறுதலான தகவலை சொன்னார்கள் அப்படின்னு வேணா கற்ற கொடுங்க, உங்க கட்டுரையை போடுவோம், உங்களுடைய லெட்டர்ல வரக்கூடிய அறிக்கையை போடுவோமே தவிர ஏன் அறிக்கைக்கு மறுப்பெல்லாம் தர முடியாது, அது அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் சொல்ற நேரத்துல நாம 2 கட்ட மறுப்பு கொடுக்கிறோம். என்னடா பாகிஸ்தான்ல மதமாற்றம் பண்ணாங்க, எந்த இந்துவை வந்து கட்டாயப்படுத்தினாங்க சொல்லு பாப்போம், நீ ஆய்வறிக்கையை கொண்டு போவோம். ஆய்வறிக்கையை, அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது முஸ்லிம்கள் யாரும் எந்த இந்துக்களையும் கட்டாய மதமாற்றம் பண்ணல, அந்த இந்துக்கள் மனம் வந்து இந்த இஸ்லாத்தின் தனித்தன்மை உணர்ந்துதான் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். எப்படி தமிழகத்துல ஒரு வருஷத்துக்கு பல்லாயிரக்கணக்கான சகோதரிகள் வருகிறார்களோ அது மாதிரி வருகிறார்கள் அப்படின்னு சொல்ற செய்தியை நம்ம போட்டுட்டு இது உண்மைக்கு புறமான செய்தி அப்படின்னு வச்சோம். இவங்க என்னடான்னு கேட்டா, இந்த சமுதாயமானத்தை கப்பலேத்துறதுக்குன்னே பிறந்த மாதிரி கட்டு எழுதுறாங்க தினத்தந்திக்கு. நீங்கள் குறிப்பிடுவது போல பாகிஸ்தானில் கட்டாய மதமாற்றம் நடப்பது உண்மைதான், இவ இந்து பெண்களை கடத்தி கொண்டு போய் அவர்களை வந்து ஏமாற்றுவது உண்மைதான், அனைத்தும் உண்மைதான் எழுதுறாங்க. அதை வெளியிடுறான். இவனுக்கு ஜாடுறதுக்கு உனக்கு என்ன சூழ்நிலை, மலிவான விளம்பரத்தை நீ தேடுற, நாங்க தேடுறோமா? இந்த தினத்தந்திக்கு ஒத்துவதினால் வக்காலத்து வாங்கி பேசினால் எங்களுக்கு விளம்பரம் போடுவான், தேவையில்லை எங்களுக்கு. எந்த பத்திரிகை எங்களை மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சமுதாயத்தினுடைய நாடி துடிப்பாக கடைசி வரைக்கும் இருப்போம் நாங்க. தமிழ்நாடு தொழில் அப்படி நிக்குது, இவன் நடந்தா மலிவான விளம்பரத்துக்காக வேண்டி எங்க நாளைக்கு பழிச்சுவாங்களோ, தினத்தில் நம்ம அறிக்கை வராம போயிருமோ, நம்ம பேட்டி வராம போயிருமோ, நம்ம மோகர கட்ட தெரியாம போயிருமோ நினைத்துக் கொண்டு இவன் எழுதுறான் வக்காலத்து வாங்கி. இது மட்டுமா நடக்குது? அப்ப முஸ்லீம்களை கொச்சப்படுத்தி அவன் எழுதுனதுக்கு என்ன பண்ணீங்க? ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன பண்ணோம்? 2 மாத செயல் திட்டம். எந்த தினத்தந்தி இஸ்லாமிய சமுதாயத்தை கேவலமாக எழுதினானோ அந்த தினத்தந்தி தன் செயலுக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். வருத்தம் தெரிவிக்கிற பக்கம் இருக்கட்டும், அந்த தினத்தந்திக்கு பாடம் புகுத்த வேண்டும். சிறுபான்மை மக்களால் அதிகமாக வாங்கப்படுகின்ற இந்த பத்திரிகையில சிறுபான்மையை நெஞ்ச குத்துவேனி, உனக்கு இந்த சிறுபான்மை சமுதாயம் பெரிய அளவில் பாடம் கற்பிப்பார்கள். 60 நாள்ல தமிழகம் முழுவதும் உன் பத்திரிகையை எந்த முஸ்லீம் வாங்க மாட்டான், எந்த முஸ்லீம் படிக்க மாட்டான், எந்த முஸ்லீம் உன் பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டான், எந்த முஸ்லீம் உன் பத்திரிகைக்கு ஏஜெண்டா இருக்க மாட்டான். பார்த்துருவோமா என்று ஒவ்வொரு ஊரிலும் பேனர் அடித்தோம். தினத்தந்தியை ஒழித்து கட்ட 2 மாத செயல் திட்டம். ஆடி போய் கிடக்கிறான். எப்படி சிவகங்கையில கெஞ்சுறான், சார் அவசரப்பட்டீங்க, ஒரு வார்த்தை சொன்னா உங்க அலுவலகம் தேடி ஓடி வந்திருப்போமேங்க, ஏங்க அவசரப்படி? அது அப்படித்தாங்க, எங்க தலைமை சொன்னா முடிஞ்சு போச்சுங்க. 40 மாவட்டம், 800 கிளை, 600 மர்க்கஸ் அடிச்சு உடைச்சாச்சு, முடிஞ்சு போச்சுங்க, வழியே இல்லைங்க, என்ன பண்ணணுங்கிற தீர்வை சொல்லுங்க, நாங்க செய்ய தயாரா இருக்கோம். இப்ப இறங்கி வரோம். எந்த சமுதாயம் நம்மளை சீண்டி பார்க்கிறானோ அந்த சமுதாயத்தை 19 அமைப்பும் சென்று அந்த ஒரு கூட்டம் இந்த 19 கூட்டத்தை தலைகுனிய வச்சான். ஆனால் இந்த சமுதாயம் தலைகுனிவுக்கு போய்விடக் கூடாது என்று இவர்களை மல்லு கட்டி எதிர்த்து நின்றோம். நீ தினத்தந்தில விளம்பரத்தை போடாட்டி பரவாயில்ல போ, என்ன புறக்கணிச்சா பரவாயில்ல போ, உன் பத்திரிகையினுடைய அந்த ரைட்ஸை பயன்படுத்தி எல்லா பத்திரிகைகளையும் தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல, எங்க முகம் வர வேண்டிய அவசியம் இல்ல, எங்க சமுதாயத்தினுடைய முகம் கேவலப்படுத்தப்படக்கூடாது என்று ஜில்லா நின்னமே அவனை பணியாளர் வைத்து விட்டோம். இதெல்லவா நியாயம்? இதெல்லவா சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு தியாகமும் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனும்? இவன் என்ன பண்றான்? ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிறான். இவர்களுடைய லட்சணம் இப்படி இருக்குதுங்க. சரி, இவ்வளவு தூரம் அம்பலப்படுத்துறமே, சட்டமன்றத்தில் இவ்வளவு நாசப்படுத்தி இருக்கிறாங்களே, இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டை பத்தி மூச்சு விடாத ஒரு தலைவியை போய் தலை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த அளவிற்கு ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிறார்களே, இந்த அளவிற்கு மக்களுடைய அந்த நம்பிக்கையெல்லாம் குழி தோண்டி புதைச்சு வைத்திருக்கிறார்களே, இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பேர், சில பேர் தௌஹீதுன்னு இருக்கிறவங்க இங்க வந்துட்டாங்க. சரி, இவங்களும் முஸ்லீம் அமைப்புன்னு உண்டாக்கிட்டாங்க, ஏதோ உள்ள எம்பிஓவோ எம்எல்ஏ உள்ள போனாங்கன்னா நம்ம சமுதாயத்தை ஏதாவது பேசுவாங்க என்று நம்பி போனவன் கூட அந்த நம்பிக்கையும் துரோகம் பண்ணிட்டாங்களே என்று பார்த்தால், இந்த காரியத்திற்கெல்லாம் இவர்கள் செய்த இவ்வளவு காரியத்திற்கெல்லாம் இவர்கள் தங்களுடைய செயலுக்காக வேண்டி வருத்தம் தெரிவித்து பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி விடுவார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு அம்பலப்படுத்திட்டோம்ல, நாம போட்டு ஆதார கிழிச்சிட்டோம்ல, கிழிச்சவங்களுடைய வயசு வேண்டியது இல்லைங்க, ஜமாத் வேண்டியது இல்ல. மேட்ரு உண்மையா பொய்யா ஊர் ஊரா கேட்கிறானே, போறவரெல்லாம் கேட்கிறானே, ஏன்பா ஓவரா ஜால்ரா படுற, கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதான்னு சொல்றானே, பேரவை தலைவரே கொஞ்சம் போது நிறுத்திங்க என்று சொல்ற அளவுக்கு இருக்குது.
என்றெல்லாம் சொல்லியும் இவர்கள் ஏன் தங்களுடைய பொது வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கல? இவர்கள் இன்றைக்கு புதிதாக இந்த மாதிரி ஜால்ராவுக்கு உருவெடுத்தவர்கள் அல்ல. அப்படி ஒரு பாசறையிலே அமைத்துக் கொண்டு வந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட பாசறை? என்னைக்கு தௌஹீத வேண்டான்னு தட்டி விட்டார்களோ அப்பவே இந்த திமுக, அதிமுக, மதிமுக, பாமக, பாஜக இவங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நம்ம என்ன முகத்தை காட்டணும், காட்டிடுவோம் போய்விட்டார்கள். எப்படி போனார்கள் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் பேசிட்டு போங்க, நாளைக்கு அவங்க பொதுக்கூட்டம் போட்டு நீங்க பேசுனது அத்தனையும் ஒண்ணு ஒன்னா போய் போய் போயிட்டு அடிச்சு விட தயாராக இருப்பார்கள். ஏதாவது சவால் விட்டு பாருவோம், சவாலை முறியடிப்பார்கள் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர்கள் விடமாட்டார்கள். ஒரு விஷயத்தில் சவால் விடுவார்கள். எதில் தெரியுமா? ஒரு சம்பவத்தை சொல்கிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடந்த எம்பி தேர்தலில் அப்படியே கட்சி வாசல தேடி போனாங்க. அதிமுக திறக்கிறாங்களா இல்ல திமுக, இப்படி போனாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வருது. என்ன இருந்தாலும் நீங்க திமுகவுக்கு கடந்த தேர்தலில் ஆதரவு கொடுத்திருந்தாலும் பல்லாவரத்து லேட்டஸ்ட் மீட்டிங்ல நீங்க கொஞ்சம் திமுக ரொம்ப ஓவரா பேசிட்ட காரணத்தினால உங்களுக்கு அந்த எம்பி சீட்டு கொடுக்கறதுல ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்ட்டாங்க. உடனே சவால் விடுகிறோம். 5 வருடமாக திமுகவை ஆதரித்திருக்கின்றோம். இந்த 5 வருடமாக நாங்கள் திமுகவை ஆதரித்து இந்த அரசியல் கூட்டத்தில் எத்தனையோ உரைகளை பேசியிருக்கின்றோம், எத்தனையோ வீடியோக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இடத்திலாவது திமுகவை நாங்கள் பேசி இருப்போமா, திட்டி இருப்போமா, வசைபாடி இருப்போமா, காட்ட முடியுமா? ஒரு இடத்துல கூட உங்களை திட்டதில்ல பாசாமி, தயவு செய்து எங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து விட மாட்டேன் என்று சொல்லாதீர்கள் அப்படின்ட்டு சவால் விட்டார்கள். விட்டுட்டு என்ன பண்றாரு, கலைஞர் பார்த்தாரு, இவங்க நம்ப முடியலையே. பார்த்தாரு, நம்ம பாத்ரூம் போனா எந்திரிச்சு நிக்கிறான், போயிட்டு வந்தா எந்திரிச்சு நிக்கிறான். இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை, 2 ஆம்புலன்ஸ் வச்சுக்க போ, ஆம்புலன்ஸோடு அனுப்பி விட்டாரு. வக்ஃபு வாரியம், நீனும் ஆம்புலன்ஸ் வெளியே வந்துடக்கூடாது, வக்ஃபுல என்ன ஊழல் நடந்தது வாய திறந்துடக்கூடாது, நீ எந்திரிச்சு நிக்கிற மாதிரியே படுத்துக்க. இந்த ஆளு நம்ம கலைஞர் என்ன பண்றாருன்னா 2 ஆம்புலன்ஸ் அனுப்பினார், அம்மா இவரை ஜனாதாவே ஆக்கிட்டார். அந்த கூத்துல போயிருச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள்கிட்ட இப்ப என்ன பண்ண பில்டப் காட்டணும்ல, உள்ள என்ன அடி வாங்கினாலும் அதுடா ஒரு மதுரை காலம் தான், உடம்பு சரியான வலி, தட்டிட்டு போலாம். இதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, வெளியே வந்து மக்களே இவர்கள் திமுகவுக்கு சந்தித்து பேசினோம், அவர்கள் எங்களை ரொம்ப வற்புறுத்தினார்கள். இந்த உங்க மாமா கட்சியை இழந்து விட்டால் நாங்கள் பெரிய தோல்வி அடைந்து விடுவோமோ என்று வருத்தப்பட்டார்கள். நாங்கள் சொல்லிவிட்டோம், எங்களுக்கு சமுதாயம் ஆனந்தம் முக்கியம், 2 சீட்டு எம்பி சீட்டு தந்தே ஆக வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் சொன்னார்கள், இல்லைங்க ஒரு எம்பி சீட்டு வாங்கிக்கிங்க, உங்களுக்கு சவுதி அரேபியாவுடைய தூதரா உங்களை ஆக்கிடுறோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி யூனியன் பிரதேசத்தில் உங்களை கவர்னர் ஆக்கி விடுகிறோம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் அவங்களுடைய பத்திரிகை எழுதுனது, சரிங்களா? கவர்னர் ஆக்கி விடுகிறோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி உங்களுக்கு காங்கிரஸ் சார்பில் கூட ஒரு தொகுதியை தந்துடும் வைங்களேன் என்றும் சொன்னார்கள். சமுதாயம் ஆனந்தான் முக்கியம், வேண்டாண்டம்ல. இது விட்டடிக்கிறாங்களே, இவங்க ஒரு சீட்டுன்னு விழுந்துட்டாங்களா? எவ்வளவோ கொடுக்குறேன்னு சொல்லி ஏன் வந்தாங்க? இது கதை விடுறாங்களே. டெல்லியில கூப்பிட்டாங்க, பாகிஸ்தான்ல கூப்பிட்டாங்க, ஹைதராபாத்ல கூப்பிட்டாங்க, லண்டன்ல இருக்கிறேன் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு வந்துட்டு போவேன், இப்படி சொல்ற மாதிரில பேசுறாங்க. மக்கள் ஓரளவு சுதாரிப்பு வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களோ, இப்படித்தான் ஏமாத்துறதுன்னு தெரியல. சரி மக்களே, இருந்தாலும் நாம் மானத்தை காக்க வேண்டும். 2 சீட்டு கேட்டோம், அவங்க தரல. அதிமுக வாசல் அடைக்கப்பட்டது, திமுக வாசல் அடைக்கப்பட்டது. இறுதி முடிவு, சமுதாயத்தின் மானம் காக்க போகிறோம். ஒரு எம்பி சீட்டு என்பது 6 எம்எல்ஏக்கு சமம். 6 எம்எல்ஏ மதிப்புள்ள ஒரு எம்பி சீட்டு தரேன் என்று சொன்னார்கள், வேண்டாம் என்று சொன்னோம். இப்பொழுது 4 எம்பி சீட்டை நாங்களே எடுத்துக்கொண்டு நாங்களே தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 4 எம்பி சீட்டோட நினைச்சாங்க, 4 தொகுதியில போட்டியிட்டார்கள். அப்ப 6 நாள் 24 எம்எல்ஏ தொகுதிகள் மதிப்பு கொண்ட 4 எம்பி தொகுதி, சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா, இவங்க 2 எம்பி சீட்டு, அதாவது ஒரு முழு பேண்ட் கேட்டு, மானத்தை காப்பாத்துறதுக்கு முழு பேண்ட் கேட்டு திமுக போயிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, உங்க மானத்தையும் காக்க வேண்டியிருக்குது, அரைக்கால் டவுசர் போதும்பான்னு சொல்லிட்டாங்க. ஒரு எம்பி, எங்க மானத்தை காப்பாற்றணும், நாங்க தனியா வேட்டியை கட்டிக்கிறோம், பாத்தீர்களா? அவர்கள் நமக்கு அரைக்கால் டவுசர் தரேன்னு சொன்னாங்க, நாங்கள் வேட்டி கட்டுகிறோம். நாங்கள் ட்ரெயின் இன்ஜின், அந்த இன்ஜின் மட்டும்தான் போச்சு, பின்னாடி பெட்டிய காணோம். என்னடான்னு கேட்டா, அப்படியே அறிவு பார்க்கணும். சுபஹானல்லாஹ், அவங்கள மாதிரி அறிவிக்கிறது இல்லைங்க, அப்படி பொய்யையும் அப்படி உண்மை மாதிரி அமுத்திடுவாங்க மக்களை. வெற்றிக்கணி நெருங்கி விட்டது, நாளை நாடாளுமன்றத்தில் சூளுரைக்கு போகிறார்கள்,
என்னடா சொல்லிருக்க? எங்களுக்கு 20 கட்சிகள் ஆதரவு இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும். 20 கட்சி என்னன்னு கேட்டா, ஜமாத் இஸ்லாமி, தேசிய லீக், கிறிஸ்துவ வாழ்வுரிமை பேரமை, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனர் பேரணை, AIOBC STPEIFE PFE IDJT, இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம், தமிழக மீனவ விடுதலை பேர் இயக்கம், வேங்கைகள், சுதந்திர போராட்ட வீரர், மொத்தம் 20 இயக்கம். மாமாவும் சேர்த்து 20 இயக்கம். 20 இயக்கம் சேர்த்து இவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? ஒரு தொகுதிக்கு 10,000. 20 பிரிச்சு போட்ட மாமாக்கு எவ்வளவு? 500. ஒரு MP தொகுதியில 500 ஓட்டு என்றால் 6 சட்டசபை ஓட்ட பிரிச்சா 84 ஓட்டு. இதுதான் இந்த உள்ளாட்சி தேர்தல் ஆதரவு. அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு. 84 ஓட்டு வச்சு என்ன ஆதரவு? இத பாருங்க. இந்த அளவுக்கு கேவலப்பட்டு இதுல ஏன் இந்த வரலாறு சொல்றேன்னா, இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான மானங்காத்த கதை இருக்குதுங்க. அந்த வரலாறு நீங்க புரிஞ்சுக்கணும். கலைஞர்கிட்ட பேண்ட் கேட்க போனாங்க 2 MP. அவரு அரைக்கால் டவுசர் தான் தருவேண்டாரு ஒரு MP. அப்புறம் ஒரு கர்ச்சீப் தரேன், ஒரு கண்ணாடி தரேன், ஒரு தொப்பி தரேன், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. வேணான்ட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா எங்களுக்கு வேட்டி தான் முக்கியம். 4 MP தொகுதியோட வந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த ABCD அமைப்பு கூட என்ன பண்ணாங்கண்டா, இந்த சமுதாயத்தினுடைய மானம் முக்கியம், எனவே எங்களுக்கு ஒரு 25 தொகுதியாவது வேண்டும் அப்படின்னு ஆளுங்கட்சிட்ட போய் கேட்டாங்க. அவங்க தர மறுத்துட்டாங்க, இவங்க தனியா போட்டிட்டாங்க. அது ஒரு விஷயம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கண்டா, 24 தொகுதி கேட்டுக்கணுமா இல்லையா? 4 MP நின்னா 24 MLAக்கு சமம். அம்மாட்டையோ ஐயாட்டையோ, இங்க பாருங்க பிரசாதிய 24 MLA சீட்டு தந்தீங்கன்னா எங்க சமுதாயத்தின் மானத்தை காப்பாற்றணும், அதனால முக்கியம் இருக்கணும். செயற்குழு கூட்டுறாக, மக்களே கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய வீர வேங்கையாக நாங்கள் செல்வோம். வீர வேங்கை நடந்து பார்க்கட்டுமே முதல்ல. வீர வேங்கையாக நாங்கள் செல்வோம். எப்படியும் 15 தொகுதி நமக்கு கிடைத்துவிடும். மாலை மலர்ல வெளிவந்துச்சு 15 தொகுதி கிடைக்காவிட்டால் ஆதரவு இல்லைண்டு. பரவாயில்ல 15 தொகுதி வாங்கிடுவாங்களோ, பரவாயில்ல ஓரளவுக்கு இல்லாதான் பேசுவாங்க என்று கொஞ்சம் நெஞ்சம் நினைச்சாங்கல்ல. அதுவும் என்னடான்னு கேட்டா, அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களுக்கு சமுதாய மானம் தான் முக்கியம், 15 தொகுதி வேணும் அப்படின்னாங்க. அவன் சொல்றான் 3 தொகுதி தான் அப்படின்ட்டான். இல்லைங்க எங்க சமுதாயத்துக்கு மானம் முக்கியமுங்க, 15 சீட்டு கொடுங்க. சரி 3 சீட்டு தான் அப்படின்னு. இது எங்க சமுதாயத்து மானம் முக்கியமுங்க, ஒரு 12 சீட்டு கொடுங்க. சரிதான், நீங்க சொல்றதுலாம் நியாயம் தான், என்ன பயங்கரமான மக்கள் எல்லாம் திரட்டிருக்கீங்க, 3 சீட்டு தான் அப்படின்ட்டான். என்னடா இது, சரி எங்களுக்கு ஒரு 7 சீட்டு கொடுத்துருங்க. ஓகே 3 சீட்டு தான். என்னடா இதெல்லாம் அவங்க பத்திரிக்கை, மாவு பத்திரிகையில வருது. இப்பொழுது 7 நின்று கொண்டிருக்கிறது, கூடிய 8 கிடைத்து விடும். இப்படி எப்பெல்லாம் சொல்றாங்களோ அதோட ஒன்ன கூட்டி கூட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க எங்க சமுதாயத்தினுடைய மானம். இவங்க என்ன பண்ணணும், கலைஞர் ஐயா ஒரு 6 MLA மதிப்புல ஒரு MP கொடுத்திருந்திருக்காருல, அப்ப இவங்க என்ன போய் கேட்டிருக்கணும், 6 சீட்டு இப்ப ரைட்டியா இருக்குது, 6 சீட்டா கிடைச்சிருக்காங்க. போனா இங்க என்னடானா 3ல நிக்கிறாங்க, நம்ம ரொம்ப சீப்பா நினைச்சிட்டாங்களேன்னு போகணும். மானத்தை காக்கிற லட்சணத்தை பாருங்க, சமுதாயத்தின் மானத்தை காக்கிற லட்சணம் என்னன்னா 3 தான் அப்படின்ட்டார் அவரு. சரிங்க 4வது கொடுத்துருங்க. சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 3 சீட்டு தான் அப்படின்னு. அவன் என்னடா இது எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்களே. சரி சமுதாயத்தின் மானத்தை காப்பாத்தணுங்க, 3 சீட்டு ஓகேங்க அப்படின்ட்டாங்க. என்னடா 3 சீட்டுல மானத்தை காப்பாத்தினாங்க. அவரு ஒரு MPக்கு அரைக்கால் டவுசரை கொடுக்குறேங்கிறாரு. இதுல அரை MP அளவுல 3 சட்டசபை தொகுதிண்டா இருக்கிற கோவணத்தை கட்டியில அனுப்பிட்டு இருக்காரு. TNDJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNDJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சீடியின் விலை ₹20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 DVDகளின் விலை ₹60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்கடன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. இது தெரியாம சமுதாயத்தின் மானத்தை காப்பாத்துறவங்க அப்படின்ட்டாங்க. என்ன 3 சீட்டு தருகிறார்கள், சொந்த சின்னத்தில் தருகிறார்கள். இருக்கட்டும், நீ என்ன பேசுன, உன் சொந்த சின்னத்துல 24 இடத்துல நிப்பேன்னு சொன்னீங்க, எப்படி 3 ஆச்சு?
பாண்டிச்சேரியில் ஒண்ணு தரப்போகிறார்கள் தெரியுமா அப்படின்னாங்க. அப்பாடா நம்ம மக்கள் சரி சரி ரைட்டு, கிடைச்சது கிடைக்கட்டும். 3 அது பாண்டிச்சேரியில 1. அப்புறம் இங்க பாண்டிச்சேரியில பால்கோவா தான் ஃபேமஸ். இப்ப அல்வாவும் ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கும் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல இப்ப என்ன பாக்கி? 3. 3க்கு ஒரு வரலாறு தெரியுமா? சரி 3 கேட்டீங்களே, 3வது கிடைச்சதா? அது 3 இல்லையா, உருது மொழி பேசுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சீட்டான். அதனால 2+1 3. இவங்க வெயிட்டுக்கு எவ்வளவு? 2. அப்ப கோவணத்தையும் கழிச்சுட்ட கதையா இருக்கு. இதான் மானத்தை காக்கிற லட்சணம். அப்ப இவங்க என்ன தெளிவாக நினைத்திருக்கிறார்கள் என்றால், நம்ம கட்சியில் இருக்கிற 50 பேர் உள்ள போக வேணாம்ப்பா, நான் போனா போதும், ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உள்ள போனீங்களே. இந்த சமுதாயத்திற்காக வேண்டி எதையும் பேசாமல், எந்தவித ஆதரவு குரல் கொடுக்காமல், பிரச்சனைகளை தட்டி கேட்காமல், நடந்த இழப்புகள் குறித்து வருத்தம் தெரிவிக்காமல், வெளியிலாவது அந்த வருத்தத்தை கொந்தளிக்காமல், முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்தின் துரோகியின் மொத்த உருவமாக இருந்து கொண்டு சடலத்தை விட மோசமான முறையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில், இனி இந்த சமுதாயத்தில் உங்களை கொஞ்சம் நஞ்சம் பேர் நம்பியவன் எப்படி நம்புவான்? யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா, இதுல இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு கடன் பட்டிருக்கிறார்கள். என்ன கடன் தெரியுமா? எந்த அரசியல் கட்சியா இருந்தாலுங்க, அவர்களுடைய அந்த தொகுதியில வேட்பாளரா நியமிக்கப்பட்டு விட்டால் அவன் தான் செலவு பண்ணணும். கலைஞர் கூப்பிடுவாரு, உன் தொகுதியில நீ எவ்வளவு செலவு பண்ணுவ? இத்தனை கோடி செலவு பண்ணுவ. ஓகே, இப்படி நடக்கும் பேரம், இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடக்கும். அவன் செலவு பண்ணணும். கம்யூனிஸ்ட் கட்சியில மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கட்சியே செலவு பண்ணும், மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கி கட்சியே செலவு பண்ணும். ஒரு ஒப்பந்தம் என்ன? அந்த கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏ அவர் வாங்குற சம்பளத்தை மொத்தமா வாங்கி கட்சியில கொடுத்துருவாரு. தேவைக்கேற்ற செலவு மட்டும் வாங்கிக்குவார். நீங்க அப்படி பண்ணீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? மறுநாள் காலையில் வந்துட்டு, மக்களே 3 இடத்துல நாம் நின்றோம், 2 இடத்தில் பணநாயகம் தோத்து விட்டது, ஜனநாயகம் வென்று விட்டது. என்னுடைய வெற்றிக்காக நேற்று பலரும் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருந்தார்கள். சில சகோதரிகள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இன்றைக்கு வேட்பாளருக்காக வேண்டிய ருக்குவிலும் சஜிதாவிலும் துவா செய்து கொண்டு இருங்கள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேட்பாளராக ஆகி எங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு முள் கிரீடத்தையும் வழங்கி இருக்கின்ற உங்களுக்கு ஒவ்வொரு தொண்டர்களும் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி இறைத்து என்னை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களுடைய நன்றி விசுவாசத்தை சரியான முறையில் பிரதிபலிப்பேன்னு சொன்னீங்களே, இதே கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படையில உங்க கழகத்துக்கு, உங்க மாமா கட்சிக்கு நீங்க வாங்குற சம்பளத்துக்கு, நீங்க ராமநாதபுரம் எம்எல்ஏ ஆன உடனேயே அங்க கொயவங்குடியா கொசவங்குடியான்னு சொல்லுவாங்க, ஏதோ உச்சப்புளி பக்கத்துல ஒரு இடத்துல ஏக்கரா கணக்குல இடம் வாங்கிட்டீங்க, அது வேற விஷயம், அது போகட்டும். உங்க கழகத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா? வாங்கின சம்பளத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சீங்களா? இந்தாங்க முதல் மாசம் சம்பளம், ஒரு மாசம் ஃபுல்லா கூவுனதுக்கு கொடுத்தாங்க பேட்டா, கொடுத்து ஏதாவது பண்ணீங்களா? அதுவும் செய்யல. அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த செய்திகளை அம்பலப்படுத்துவதற்கு 3 முக்கிய காரணிகள். யார் தௌஹீதை முட்டுக்கட்டையாக போனானோ அவன் தருதலையாக போவான் என்பதற்கு வரலாற்று சான்றை கண்முன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, இவர்களால் தௌஹீதுக்கு எந்த புண்ணியம் இல்லை, அதற்கு ஒளை வைத்து விடுவார்கள், இருந்தாலும் சமுதாயத்திற்கு ஒன்று செய்வார்களே என்று நம்பி இருந்த சிலரும் இந்த பாவிகளோடு இருந்து பாவத்திற்கு பங்காளிகள் ஆகிவிட வேண்டாம், அவர்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள் என்று உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவது, இந்த உபதேசங்கள், இந்த அறிவுரைகள், நாம் சொல்லி இருக்கின்ற இந்த பட்டியல்கள், ஓரளவு செய்திகள், குறைந்துதான் சொல்லியிருக்கிறோம், இந்த ஓரளவு செய்திகள் இனியும் நம்ம கொஞ்சம் கவனமா நடக்கணும். ஒரு வருஷத்தை ஏமாத்திட்டோம், ஒரு வருஷத்துல சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணிட்டோம், இனி 4 வருஷம் இருக்குது, இனிமேல நியாயமா நடப்போம், இனி மக்கள்கிட்ட ஓட்டு பொறுக்கி போயிட வேண்டாம், இனி அரசியல் சாகட நமக்கு வேண்டாம் என்று இவர்கள் பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு அன்பான அழைப்பையும் இந்த சபையிலே சமர்ப்பித்துவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லப்படுகின்ற சொற்களில் அந்த கருத்துக்கள், ஆதாரபூர்வமான இந்த செய்திகளின் அடிப்படையில் இதை கேட்கக்கூடியவர்கள், இவர்கள் மீது கொஞ்சம் நஞ்ச ஆதரவு வைத்து நம்பி ஏமாந்தவர்கள் மனம் திருந்த வேண்டும். இந்த சமுதாயத்தை வைத்து அடகு வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இந்த புல்லுரிவுகள் போன்ற நாளைக்கு எந்த ஒரு புல்லுரிவுகளும் சமுதாயத்தில் எழுந்துவிடக் கூடாது என்பதை உங்கள் முன்னிலையில் வைப்பதற்கு காரணம், நம்மில் சில சகோதரர்கள் முஸ்லிம் வேட்பாளர் தானே என்று ஓட்டு போட்டு விடுகிறோம். இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறார்களா
இடஒதுக்கீட்டுக்காக இந்த கட்சியில் நிற்கிறார்களா, இடஒதுக்கீட்டுக்காக இந்த கட்சியில் ஆதரிக்கிறார்களா, இவர்கள் இந்த சமுதாயத்தின் நன்மைக்கு போகிறார்களா, தங்களுடைய நலனுக்கு போகிறார்களா என்பதை அந்த சந்தர்ப்பத்தில், ஓட்டு போட வேண்டிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்டுவதற்குத்தான் இவ்வளவு செய்திகளை எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். நேர்வழி காட்ட வல்ல ரஹ்மான் போதுமானவனாக இருக்கின்றான். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah